அரேயோட இன்பில்ட் மெத்தட்ஸ்ல புஷ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து பார்க்க ஓகே லெட்ஸ் சே லெட் மீ கிரியேட் a நியூ ஃபைல். இதை யூஸ் பண்ணி ஒரு 2D ஆப் இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. array methods 1.html அப்படின்னு சொல்லிட்டு ஒரு HTML ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்குள்ள நான் ஒரு அரே எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி ஸ்கிரிப்டிங் டேக் ஓப்பன் ஸ்கிரிப்டிங் டேக் க்ளோஸ் பண்ணி வேர் யூசர்ஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யூசர் நேம் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓபி கமா அருண் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யூசர் நேம்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சிருக்கோம், ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ நான் இதில் என்ன பண்ண நினைக்கிறேன், ஐ வாண்ட் டு ஆட் அ நியூ வேல்யூ. இந்த அறையில போயிட்டு நியூவா ஒரு வேல்யூ என்ன பண்ண நினைக்கிறேன், ஆட் பண்ண நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆல்ரெடி இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன இருக்கு, 3 இருக்கு. ஓகே 0 1 2 இருக்கு. ஓகே 3 வேல்யூஸ் இருக்கு. பட் இண்டெக்ஸ் பொசிஷன் எது வரைக்கும் இருக்கு, அப் டு 2 வரைக்கும் இருக்கு. அப்போ தேர்ட் இண்டெக்ஸ் பொசிஷன்ல போயிட்டு கார்த்திக் சொல்லிட்டு நீங்க ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும், அது ஆட் ஆயிடும். பட் அப்படி என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம், ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசணும். ரைட்? ஸோ அதுக்கு பதிலாக என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா, அறையில போயிட்டு நியூவா ஒரு வேல்யூ ஆட் பண்றதுக்காக புஷ் அப்படிங்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகே இதோட சின்டாக்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அவர் அரே நேம் தட் இஸ் அவர் ஆப்ஜெக்ட் நேம் டாட் புஷ் அப்படிங்கிற மெத்தட். இன்சைட் த புஷ் மெத்தட் யூ கேன் பாஸ் சம் ஆர்குமெண்ட்ஸ். ஓகே மினிமம் அட்லீஸ்ட் நீங்க ஒரு ஆர்குமெண்டாவது பாஸ் பண்ணலாம். ஓகே ஸோ மேக்ஸிமம் மெத்தட் எவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நோ லிமிட்ஸ். நீங்க எவ்வளவு வேல்யூஸ் ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ கமா செப்பரேஷன்ஸ்ல அவ்வளவு வேல்யூஸ் என்ன பண்ணிடலாம், அந்த பக்கம் பாஸ் பண்ணிடலாம். அப்ப இந்த நியூ வேல்யூஸ் எல்லாமே அரேல எங்க போய் ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, the new values are added at the end of your array. ஓகே இதுக்குள்ள பாஸ் பண்ற அந்த வேல்யூஸ் எல்லாமே அரேல போய் எங்க போய் ஆட் ஆகும், லாஸ்ட்ல வந்துட்டு ஆட் ஆகும். அப்ப புஷ் அப்படிங்கிற மெத்தட் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, if you want to add a new elements in your array at the end means you can use the method called push. ஓகே சரி பாருங்க, இப்போ நான் இதில் போயிட்டு கார்த்திக்னு சொல்லிட்டு நான் ஒரு வேல்யூ ஆட் பண்ண நினைக்கிறேன். அப்படின்னா எப்படி ஆட் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வாட் இஸ் ஒரு அரே நேம் யூசர்ஸ் டாட் புஷ் அப்படிங்கிற இந்த மெத்தட்குள்ள போயிட்டு என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ என்ன பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணிக்கோங்க. நான் கார்த்திக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ஆட் ஆனதுக்கு அப்புறம் என்னோட அரே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை நான் ஒரு கன்சோல் டாட் லாக்ல போயிட்டு யூசர்ஸ் அப்படிங்கிறத போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த கார்த்திக் அப்படிங்கிற எங்க ஆட் ஆயிருக்கும், பிகினிங் ஆர் எண்ட், எண்டில். ஓகே அரேயோட எண்டில் போயிட்டு என்ன பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நான் போய் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ அரேல ஆட் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்து கன்சோல் டேப்ல போய் பார்த்தோம் அப்படின்னா, அரேல 4 வேல்யூஸ் இருக்கு. கார்த்திக் அப்படிங்கிறது எங்க போய் ஆட் ஆச்சு சொல்லிட்டீங்கன்னா, அந்த எண்டில் போயிட்டு என்ன ஆயிட்டு ஆட் ஆயிட்டு. ஓகே சப்போஸ் ஐ வாண்ட் டு ஆட் 2 வேல்யூஸ் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, ஜஸ்ட் த கமா செப்பரேஷன். ஓகே பட் த கமா ஷுட் பி நெக்ஸ்ட் டு டபுள் கோட்ஸ். டபுள் கோட்ஸ்க்கு அப்புறம் தான் என்ன இருக்கணும், கமா இருக்கணும். நீங்க இதுக்குள்ள போயிட்டு ஒரு கமா கொடுத்து, ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ள ஒரு கமா கொடுத்து நீங்க குமார் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கார்த்திக் அண்ட் குமார் இஸ் நாட் அ 2 இண்டிவிஜுவல் வேல்யூஸ், இட் வில் பி கன்சிடர்ட் அஸ் அ சிங்கிள் வேல்யூ. ஏன்னா கார்த்திக் முன்னாடி டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணி குமாருக்கு அப்புறம் தான் என்ன பண்றீங்க, முடிச்சிட்டு இருக்கீங்க. ஓகே ஸோ அப்போ மோர் தென் 1 வேல்யூஸ் நீங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, அந்த வேல்யூஸை கமா செப்பரேஷன்ஸ் என்ன பண்ணிருக்கணும், ஸ்பிட் பண்ணிருக்கணும். இந்த கமாங்கிறது நீங்க சப்போஸ் ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்றீங்க அப்படின்னா கோட்ஸ்க்கு அப்புறம் தான் என்ன இருக்கணும், கமா இருக்கும். இப்போ நம்ம எத்தனை வேல்யூஸ் பாஸ் பண்ணியிருக்கோம், 2 வேல்யூஸ். எத்தனை வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கோம், 2 வேல்யூ பாஸ் பண்ணி 2 வேல்யூமே எங்க போய் ஆட் ஆக போகுது, அரேல எண்ட் ஆஃப் தி அரே. ஓகே சரி நான் போய் செக் பண்றேன், கார்த்திக் அண்ட் குமார் அப்படிங்கிறது எங்க ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அது எண்ட்ல போயிட்டு என்ன ஆயிடுச்சு, ஆட் ஆயிடுச்சு. ஓகே சப்போஸ் இந்த புஷ் அப்படிங்கிற மெத்தட் ஏதாவது நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எஸ் இட் வில் ரிட்டர்ன் சம்திங். ஓகே இந்த புஷ்ங்கிற மெத்தட் சம் ஆபரேஷன் பண்ணிட்டு ஏதாவது நம்மளுக்கு ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எஸ் இட் வில் ரிட்டர்ன் சம்திங். என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, it will return your length of an array after added the new values. ஓகே உங்களோட அரேல போயிட்டு இந்த புது வேல்யூ ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட அரேயோட லென்த் என்னவோ அந்த லென்த் என்ன பண்ண போகுது, ரிட்டர்ன் பண்ண போகுது. என்ன பாருங்க, இதை வாங்கி நான் அலர்ட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் வேர் PU ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த PUல எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக PU சொல்லி கொடுக்குறேன். ஸோ அலர்ட் நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது, வாட் வி ஆர் கோயிங் டு கெட், இந்த PUல என்ன கிடைக்க போகுது, சரி மறுபடியும் சொல்றேன். The push method will return your length of an array after added the new values. நியூ வேல்யூ கொண்டு போயிட்டு அரேல ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அரேயோட லென்த் என்னவோ அந்த அப்டேட்டட் லென்த் என்னவோ அந்த லென்த் கிடைக்க போகுது. அப்படின்னா வாட் இஸ் த வேல்யூ, வாட் இஸ் த வேல்யூ,
Yeah. 5. அரேல ஆல்ரெடி 3 வேல்யூ இருக்கு, புதுசா 2 வேல்யூ ஆட் பண்ணிட்டோம். அப்ப அரேல லென்த் என்ன? 5 தானே. 3 2லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? சரி பாருங்க, அரேல ஆல்ரெடி 3 வேல்யூஸ் இருந்தது, நான் 2 வேல்யூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட அரேயோட லென்த் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா 5. ஓகே, புஷிங் மெத்தட் என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ஆஃப்டர் ஆட் தி நியூ வேல்யூ வாட் இஸ் யுவர் அரே லென்த் அப்படிங்கறத என்ன பண்ண போகுது? ரிட்டர்ன் பண்ணும். ரைட். சரி, ஸோ அரேயோட எண்ட்ல போயிட்டு சம் வேல்யூஸ் எப்படி ஆட் பண்றது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி ஆட் பண்ணணும்? புஷிங் மெத்தட். அது மாதிரி அரேயோட எண்ட்ல இருக்கிற ஒரு வேல்யூ நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம்? Pop அப்படிங்கிறது. So just see the syntax. Our array name, that is object name. Just the method name is pop off. Okay, the pop method won't accept any arguments. The popping method என்ன accept பண்ணாது? எந்த argumentsமே accept பண்ணாது. Okay, what the pop will do means it will remove only one value from at the end of an array. அரேல இருக்கிற லாஸ்ட்ல இருக்கிற ஒரு வேல்யூ தான் இது என்ன பண்ணும்? ரிட்டர்ன் பண்ணும். ரிமூவ் பண்ணும் at the time. ஓகேவா? அப்ப அரேல இருக்கிற லாஸ்ட்ல இருக்கிற ஒரு வேல்யூ ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம்? பாப் அப்படிங்கிற மெத்தட். ஓகே, நான் 2 வேல்யூ ரிமூவ் பண்ண நினைக்கிறேன். அந்த பாப்புக்குள்ள போயிட்டு நம்பர் 2 சொல்லி கொடுத்தா அதை ரிமூவ் பண்ணுவான்னு சொல்லிக்கிறீங்கன்னா பாப்புங்கிறது என்ன அக்செப்ட் பண்ணாது? ஆர்குமெண்ட்ஸ் எதுவுமே அக்செப்ட் பண்ணாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது உள்ளுக்குள்ள போய் 2 3 எல்லாம் போடக்கூடாது. ஓகேயா? ஸோ பாப் மெத்தட் won't accept any arguments. ஸோ பாருங்க, நம்மளோட அரே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை என்ன பண்ணி வச்சுறேன்? கமெண்ட் பண்ணி வச்சுறேன். ஸோ தட் இப்போ வரைக்கும் என்னோட ஒரிஜினல் அரே எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த 3 வேல்யூஸோட தான் இருக்கும். ஓகே, இதுல போயிட்டு வாட் இஸ் அரே யூசர்ஸ் டாட் ஜஸ்ட் பாப் ஆஃப் அப்படிங்கிற மெத்தட். The pop method remove only one value from end of an array. எண்ட்ல இருக்கிற ஒரு வேல்யூ மட்டும் என்ன பண்ண போகுது? ரிமூவ் பண்ண போகுது. அப்ப இந்த மெத்தட் என்ன வேல்யூ ரிமூவ் பண்ணிருக்கு? ராம் அப்படிங்கிற இந்த ஒரு வேல்யூ ரிமூவ் பண்ணிருக்கு. ஓகே, ஸோ இது ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஹவ் மை அரே ஷுட் லைக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதான் நான் லாக் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் போய் செக் பண்றேன். போய் பார்த்தோம் அப்படின்னா ராமுங்கிற வேல்யூ என்ன ஆயிடுச்சு? ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ எப்படிங்கிற புஷ் மெத்தட் சம் ஆப்ரேஷன்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்மளுக்கு ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிச்சோ அது மாதிரி இந்த பாப்புங்கிற மெத்தட் சம்திங் ஏதாவது ரிட்டர்ன் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஸ் இட் வில் ரிட்டர்ன் சம்திங். என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா the value which is deleted. இந்த பாப்புங்கிற மெத்தட் எந்த வேல்யூ டெலீட் பண்ணிச்சோ அந்த வேல்யூ உங்களுக்கு லாஸ் பண்ணாம நான் இந்த வேல்யூ தான் டெலீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல்யூ என்ன பண்ணிடும்? உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். வேணும்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஒரு வேரியபிள் வச்சு வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு அது நான் யூஸே இல்லை, இது நான் டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப அதை யூஸ் பண்ண போறது இல்லை அப்படின்னா அப்படியே ஃப்ரீயா விட்டு. ஓகே, ஸோ ஆல்வேஸ் ஈக்குவல் கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற எந்த நெசசரி கிடையாது. புரியுதுல? அரேல ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட அரேயோட லென்த் என்னன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிற போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஆட் பண்ணிட்டு லென்த்னு சொல்லிட்டு தனியா ஒரு மெத்தட் எழுதுறதுக்கு பதிலா இதுல இருந்தே உங்களுக்கு என்னதான் கிடைக்கும்? லென்த் தான் கிடைக்கும். வேணும்னா நீங்க அதை வாங்கிக்கலாம், இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃப்ரீயா விட்டுலாம். அது மாதிரி தான் எனக்கு டெலீட் ஆனதுக்கு அப்புறம் என்ன வேல்யூ டெலீட் ஆச்சு அப்படிங்கிறது நான் தனியா யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், இல்ல தனியா ஒரு வேரியபிளை நான் கீப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது ரிட்டர்ன் பண்ற வேல்யூ என்ன பண்ணிக்கோங்க? வாங்கிக்கோங்க. இல்ல டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் நான் எதுவுமே பண்ணல அந்த வேல்யூ வச்சுட்டு அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் லீவ் இட். ஓகே, என்ன பாருங்க, வேர் PO equal to அப்படின்னு சொல்லிட்டு நான் அது என்ன ரிட்டர்ன் பண்ணதோ அதை வாங்கியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் இதில் போயிட்டு அலர்ட்ல POன்னு சொல்லிட்டு ஓகே என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ராம். இது என்ன வேல்யூ ரிட்டர்ன் டெலீட் பண்ணிச்சு? ராம்ங்கிற வேல்யூ தான் டெலீட் பண்ணிச்சு. ஸோ போய் நான் பேஜ் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன கிடைச்சிருச்சு? ராம்ங்கிற வேல்யூ கிடைச்சிச்சு. அரே ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ராம்ங்கிற வேல்யூ கிடையாது. ஓகே, அப்போ அரேயோட எண்டில் போயிட்டு சம் வேல்யூஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன மெத்தட்? புஷ். அரேல போயிட்டு எண்டில் இருக்கிற வேல்யூ ரிமூவ் பண்ணணும்னா என்ன மெத்தட்? பாப். ஓகே, ஸோ அது மாதிரி அரேயோட பிகினிங்ல போயிட்டு சம் வேல்யூஸ் ஆட் பண்றதுக்கும் அரேயோட பிகினிங்ல போயிட்டு சம் வேல்யூஸை ரிமூவ் பண்றதுக்கும் we have another 2 methods. ஓகே, ஸோ ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஆப்போசிட் டு பாப். பாப் என்ன பண்ணிச்சு? லாஸ்ட்ல இருக்கிற வேல்யூ ரிமூவ் பண்ணிச்சு. ஷிஃப்ட் அப்படிங்கிறது வெரி ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஒரு வேல்யூ என்ன பண்ண போகுது? ரிமூவ் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ பாருங்க, அவர் அரே நேம் டாட் ஷிஃப்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. The shift method removes very first element of an array. ஓகேவா? ஸோ மறுபடியும் பாருங்க, நான் இதை கமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்மளோட அரே ஒரிஜினல் எப்படி இருந்ததோ அப்படிதான் இருக்கு. இதுக்குள்ள போயிட்டு ஒரு அரே நேம் யூசர்ஸ் டாட் ஷிஃப்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இது என்ன வேல்யூ ரிமூவ் பண்ணியிருக்கோம்? கோப்பிங்கிற வேல்யூ ரிமூவ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளோட ரிமூவ் பண்ணதுக்கு அரே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோப்பிங்கிற ஒரு வேல்யூ இல்லாம ரிமைனிங் என்ன வேல்யூஸ் இருந்ததோ அந்த வேல்யூஸ் மட்டும் இருக்கு. ஸோ ஷிஃப்ட்ங்கிற மெத்தடும் as usual பாப் மாதிரி தான், it won't accept any arguments. Okay, it will remove only one value at the time. At the time இதால எத்தனை வேல்யூ ரிமூவ் பண்ண முடியும்? ஒரு வேல்யூ தான் ரிமூவ் பண்ண முடியும். நான் இப்போ போயிட்டு user dot shift அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 டைம் கால் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்?
இந்த ஷிஃப்ட்ல இருந்து ஓபி ரிமூவ் பண்ணியிருக்கோம். அரே பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 வேல்யூஸ் தான் இருக்கும். அடுத்த ஷிஃப்ட்ல இருந்து அடுத்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற பிகினிங் அருண் என்ன பண்ணியிருக்கோம், ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அட் த டைம் இட் கேன் ரிமூவ் ஒன்லி ஒன் வேல்யூ. ஓகே, ஷிஃப்ட்ங்கிற மெத்தட் சம்திங் ஏதாவது ரிட்டர்ன் பண்ணுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஸ், இட் வில் ரிட்டர்ன் சம்திங் ஜஸ்ட் லைக் பாப். பாப் மாதிரி எதுவுமே என்ன பண்ண போகுது, எந்த வேல்யூ டெலீட் பண்ணிச்சோ அந்த டெலீட் பண்ண வேல்யூவை நீங்க லாஸ் பண்ணாம ஒரு இடத்துல கீப் அப் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா அதுல இருந்து வர்ற ரிட்டர்ன் வேல்யூ என்ன பண்ணிக்கோங்க, வாங்கி ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இதுக்குள்ள போயிட்டு வேர் எஸ்ஹெச் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கேன், கொடுத்துருக்கேன். இந்த அலர்ட்ல போயிட்டு இந்த எஸ்ஹெச்ல எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஷிஃப்டிங் மெத்தட் என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிச்சோ அந்த ரிமூவ் வேல்யூ எனக்கு கிடைச்சிட போகுது. ஸோ வாட் இஸ் த ஓபி. ஓகேவா, சரி. ஸோ எப்படி பிகினிங்ல இருக்க ஒரு வேல்யூ ரிமூவ் பண்ணுமோ ஷிஃப்ட்ங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி அது மாதிரி பிகினிங்ல போயிட்டு ஒரு வேல்யூ நியூ ஆட் பண்ண அப்படின்னு அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ண போறோம். அன்ஷிஃப்ட் ஜஸ்ட் லைக் பாப் மாதிரி, சாரி புஷ் மாதிரி. ஓகே, இந்த அன்ஷிஃப்ட்குள்ள நீங்க எவ்வளவு ஆர்குமெண்ட்ஸ்னாலும் கமா செப்பரேஷன்ல பாஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த வேல்யூஸ்லாம் எங்க போய் ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பிகினிங் ஆஃப் பண்ணி ஒரு அரே. ஓகேவா, ஸோ பாருங்க, ஜஸ்ட் இதுக்குள்ள போயிட்டு ரெண்டையும் கமெண்ட் பண்ணிக்கிறேன். UNSH அன்ஷிஃப்ட் அப்படின்னால யூசர்ஸ் அரே டாட் அன்ஷிஃப்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு சம்திங் பாலா குமார் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். Okay, now the new values will be added at beginning of an array. Okay, எங்க போய் data பண்ண போகுது, beginning போய் data பண்ண போகுது. Once again the unshift அப்படிங்கிற மெத்தட் ஏதாவது ரிட்டர்ன் பண்ணுமான்னு சொல்லிக்கிறீங்கன்னா yes, it will return something. What is that? After added the new values, what is your array length அப்படிங்கறத என்ன பண்ண போகுது, ரிட்டர்ன் பண்ண போகுது. ரொம்ப சிம்பிள். புதுசா ஒரு வேல்யூ ஆட் பண்ணோம்னா it will return the length. ரிமூவ் பண்ணிச்சு அப்படின்னா it will return the remove value. அவ்வளவுதான். ஓகேவா, பாருங்க, நான் போயிட்டு பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். பிகினிங்ல போயிட்டு எனக்கு என்ன ஆட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னா பாலா குமார் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேல்யூஸ் எனக்கு ஆட் ஆயிடுச்சு. ஓகே, சரி. இப்போ அரேயோட பிகினிங்ல சம் வேல்யூஸ் ஆட் பண்ணணும்னா என்ன மெத்தட் யூஸ் பண்றோம், அன்ஷிஃப்ட். பிகினிங்ல ஒரு வேல்யூ ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட். எண்ட்ல ஒரு வேல்யூ ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா பாப். எண்ட்ல போய் சம் வேல்யூஸ் ஆட் பண்ணணும்னு சொல்லி புஷ். ஓகேவா, சரி. இப்போ இந்த 4 மெத்தட்ஸ் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டீங்கன்னா we can add or remove some values at the beginning of an array or at the end of an array. But what about the in between? Okay, the in between la போய் some values நான் ஆட் பண்ணனும், some values remove பண்ணனும் அப்படினா டெஃபினட்டா இந்த மெத்தட்ஸ் உங்களால பண்ண முடியாது. ஓகே, சோ இதுக்கு ஆல்டர்னேட்டா ரொம்ப பவர்ஃபுல்லா நம்ம கிட்ட ஒரு மெத்தட் இருக்காங்க. அது என்ன அப்படினு சொல்லிட்டீங்கன்னா ஸ்ப்ளைஸ் அப்படினு சொல்லி. ஓகேவா, இந்த ஸ்ப்ளைஸ் அப்படிங்கிற இந்த ஒரு மெத்தட் வச்சிட்டு இப்ப 4 ஆபரேஷன்ஸ் பண்ணோம்ல, 4 டிஃபரண்ட் மெத்தட்ஸ் வச்சிட்டு அது எல்லாத்தையும் கூட அந்த ஒரே மெத்தட்ல உங்களால என்ன பண்ண முடியும், ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகேவா, சோ அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட். சோ என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா by using the splice method we can add or remove values anywhere of an array. எங்க இருந்தாலும் உங்களால என்ன பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும். எங்க இருந்தாலும் அப்படிங்கிறது இன்க்ளூடிங் பிகினிங் அண்ட் எண்ட் எல்லாத்தையும் சேர்த்து தான். ஓகே, நடுவில் மட்டும் தான் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. ஒரு அரே இருக்கு, அந்த அரேல போயிட்டு நான் ஒரு நியூ வேல்யூஸை அரேல எங்கேயோ ஒரு இடத்துல ஆட் பண்ணணும், இல்ல அரேல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற ஒரு வேல்யூ நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும், ஸ்ப்ளைசிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, நீங்க தான் சிண்டெக்ஸ் சொல்ல போறீங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் இது ஒரு சிண்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. அவர் அரே நேம் தட் இஸ் தி ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஸ்ப்ளைஸ் அப்படிங்கிற மெத்தட். இந்த ஸ்ப்ளைஸ் அப்படிங்கிற மெத்தட்ல மினிமம் 2 ஆர்குமெண்டாவது பாஸ் பண்ணணும். ஓகே, மேக்ஸிமம் எவ்வளவு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டீங்கன்னா நோ லிமிட், எவ்வளவு நீங்க பாஸ் பண்ணலாம். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். அரேல போய் நீங்க ஏதோ சம் வேல்யூஸ் அப்டேட் பண்ண போறீங்க, டெலீட் பண்ண போறீங்க, இல்ல ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா ஒன்னு இம்பார்ட்டன்டா தெரிஞ்சிருக்கணும். என்னது, இந்த இண்டெக்ஸ் நம்பர் எங்க போயிட்டு ஆட் பண்ண போறோம், இல்ல எங்க இருக்கிற வேல்யூ அப்டேட் பண்ண போறோம், இல்ல எங்க இருக்கிற வேல்யூ ரிமூவ் பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த இண்டெக்ஸ் நம்பர் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. அதான் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட். ஓகே, சோ தி ஸ்ப்ளைஸ் மெத்தட்ல வாட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இண்டெக்ஸ் பொசிஷன் ஆஃப் வேர் தி நியூ எலிமெண்ட் should be add or delete. எந்த இண்டெக்ஸ் பொசிஷன்ல போயிட்டு ஆட் பண்ண போறீங்க, இல்ல எந்த இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்கிற வேல்யூவை ரிமூவ் பண்ண போறீங்க. ஓகேவா, செகண்ட் ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா from this specified index number how many number of elements should be removed. So it's not an index number. நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிருக்க இந்த இண்டெக்ஸ் நம்பர்ல இருந்து எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ரிமூவ் பண்ண போறீங்க அப்படிங்கிறது என்ன செகண்ட் ஆர்குமெண்ட். ஓகே, from the third argument the rest of the things எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா new elements will be add. அப்படி கமா செப்பரேஷன்ஸ்ல எவ்வளவு வேல்யூஸ் என்ன பண்ணிக்கலாம், ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அந்த வேல்யூஸ் எல்லாமே எங்க போய் ஆட் ஆகும்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல நீங்க என்ன இண்டெக்ஸ் நம்பர் சொல்லிருக்கீங்களோ அந்த இண்டெக்ஸ் நம்பர்ல போயிட்டு என்ன ஆக போகுது, ஆட் ஆக போகுது. சப்போஸ் from this specified index position I don't want to delete anything but I have to add some values அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா
just make it as 0. செகண்ட் ஆர்குமெண்ட் என்ன மார்க் பண்ணிருங்க, 0 மார்க் பண்ணிருங்க. ஏன்னா அந்த இடத்துல எதுவுமே நீங்க ரைட் பண்ண வேண்டாம்னு சொல்றீங்கல்ல, ஜஸ்ட் மார்க் இட் as 0. ஓகே, ஸோ இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி அரேயோட பிகினிங், அரேயோட எண்ட் அண்ட் இன் பிட்வீன் ஆஃப் அரே எங்கனாலும் உங்களால ஒரு வேல்யூஸ் ஆட் பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும். பார்க்கலாமா? சரி, நீங்க தான் சொல்ல போறீங்க, பாருங்க. இதில் கொண்டு போய் நான் இன்னும் கொஞ்சம் நியூ வேல்யூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கு ஓகே. சரி, இப்போ சொல்லுங்க, இந்த அருணுக்கும் ராமுக்கும் நடுவில் குமார் அப்படிங்கிற ஒரு வேல்யூ நான் ஆட் பண்ணணும். ஓகே, இந்த அருணுக்கும் ராமுக்கும் நடுவில் குமார்ங்கிற ஒரு வேல்யூவை ஆட் பண்ணணும். இந்த 4 மெத்தட் ஸ்விட்ச் பண்ண முடியுமா நம்மளால? இந்த 4 மெத்தட் ஸ்விட்ச் பண்ண முடியும். என்ன மெத்தட் ஸ்விட்ச் தான் பண்ண முடியும்? ஸ்ப்ளைஸ் தான். நீங்க சின்டாக்ஸ் சொல்லுங்க. யூசர்ஸ் டாட் ஸ்ப்ளைஸ் ஆஃப் அருணுக்கும் ராமுக்கும் நடுவில் வேணும். ஸோ வாட் இஸ் இண்டெக்ஸ் நம்பர்? 2 தான். 0 1 அதுக்கு அடுத்து தானே வேணும். அப்போ அருணுக்கு அப்புறம்னா இண்டெக்ஸ் நம்பர் என்ன? 2 தான். அப்போ இந்த இண்டெக்ஸ் நம்பர் எங்க போயிட்டு ஆட் பண்ண போறோம் அப்படிங்கிறது என்ன? 2. Come on. From this specified index position, are we going to delete anything? No. So just make it as 0. நீங்க 0 கொடுக்காம அடுத்து என்ன பண்ண முடியாது, வேல்யூஸ் வந்து ஆட் பண்ண முடியாது. ஏன்னா செகண்ட் ஆர்குமெண்ட் இடத்துல ஆல்வேஸ் என்ன அப்படின்னு சொன்னா இட் ஷுட் பி நியூமரிக் ஒன் தான். அதில் போய் ஸ்ட்ரிங் எல்லாம் கொடுத்துட்டு பண்ண முடியாது. ஓகே, சரி. நெக்ஸ்ட் இருக்கிறது எல்லாமே என்ன? நியூ வேல்யூஸ். என்ன பண்ண நினைச்சோம்? குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ ஆட் பண்ண நினைச்சோம். சப்போஸ் இன்னொரு வேல்யூ ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கூட என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குமார் அண்ட் சாம் அப்படிங்கிற வேல்யூஸ் எந்த இண்டெக்ஸ் பொசிஷன் ஆட் ஆக போகுது? 2ல போயிட்டு ஆட் ஆக போகுது. ரிமைனிங் இருக்கலாம் அப்படி சஃபுல்லாகி பின்னாடி போயிடும். ஓகேவா? ஸோ பாருங்க, நான் போய் செக் பண்றேன் வேல்யூஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி சொல்லிட்டு. செகண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன ஆட் ஆயிடுச்சு? குமார் அப்படிங்கிறது ஆட் ஆயிடுச்சு. சரி, இப்போ இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன் நான். சொல்லுங்க, எனக்கு இந்த அருண் அப்படிங்கிற வேல்யூவை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரிமூவ் பண்ணுங்க, இந்த அருண்ங்கிற வேல்யூ ரிமூவ் பண்ணுங்க. users are slice of 1 1 தான். ஏன்னா செகண்ட் ஆர்குமெண்ட் என்ன சொல்லி பார்த்தோம்? From the specified index position, how many number of elements? Not index number, right? இந்த 1 index position இருந்து ஒரு வேல்யூ ரிமூவ் பண்ணுங்க அப்படிங்கறத என்ன கொடுத்திருக்கேன்? 1,1 அப்படி சொல்லி கொடுத்திருக்கேன். ஓகே, இந்த அருண்ங்கிற ஒரு வேல்யூ மட்டும் என்ன ஆகுது? ரிமூவ் ஆகும். நம்ம இதுக்கு முன்னாடி டெலீட்ங்கிற மெத்தட் யூஸ் பண்ணணும். அது என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா, just it's deleted the value, not the whole index positions, right? அதனால ஒரு unwanted holes என்ன ஆயிடுது நமக்கு கிரியேட் ஆகுது. பட் இப்போ பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. இந்த பொசிஷனோட சேர்த்து என்ன பண்ணிடுறாது, ரிமூவ் பண்ணிடும். ஸோ தட் பின்னாடி இருக்கிற வேல்யூ எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சஃபல் ஆகி முன்னாடி வரும். ஓகேவா? பாருங்க, பேஜ் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, வேல்யூஸ் எல்லாமே சப்ளை முன்னாடி இருந்துச்சு. சப்போஸ் எனக்கு இந்த அருண் அண்ட் ராம் இந்த 2 வேல்யூஸ் டெலிட் பண்ணுங்க அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா என்ன பாஸ் பண்ணிருக்கணும்? From the index position 1 delete 2 values அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா from the specified index number 1ல இருந்து 2 வேல்யூஸ் ரிமூவ் பண்ணிருங்க அப்படின்னா இந்த 2 என்ன பண்ணிடுறது, ரிமூவ் பண்ணிடும். போய் நான் செக் பண்ணி பார்க்குறேன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லினா 2 வேல்யூஸ் என்ன ஆயிடுச்சு, ரிமூவ் ஆயிடுச்சு. ஆமா, how many number of elements should be removed. ஓகே, ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, இதை வச்சு ரொம்ப ஈஸியா நம்ம புஷ், பாப், ஷிஃப்ட், அன்ஷிஃப்ட் எல்லாமே இதை பண்ணிட முடியும். ஓகே, சரி. இப்போ சொல்லுங்க, இந்த ஸ்ப்ளைஸ் அப்படிங்கிற மெத்தட் வச்சு பாப் என்ன பண்ணிச்சோ அதே ஆபரேஷனை இந்த ஸ்ப்ளைஸ் வச்சு பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? யூசர்ஸ் டாட் ஸ்ப்ளைஸ் சொல்லிட்டு நம்பர் கொடுக்க கூடாது. நான் போயிட்டு நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய வேல்யூஸ் ஆட் பண்ணிட்டோம்னா என்னோட லாஸ்ட் இருக்க வேல்யூ ரிமூவ் பண்ணாது. பாப்புங்கிறது எப்பவுமே என்ன பண்ணுவோம்? 100% இட் வில் ரிமூவ் த எண்ட் ஆஃப் த வேல்யூ. ஓகே, ஸோ அப்போ இதுவும் அப்படிதான் பண்ணணும். அப்படின்னா என்ன சிண்டெக்ஸ்? லாஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் எப்படி கண்டுபிடிப்போம்? லென்த் மைனஸ் 1. ஜஸ்ட் இதுக்குள்ள போயிட்டு வாட் இஸ் ஒரு அரே யூசர்ஸ் டாட் லென்த் மைனஸ் 1 கமா அதுல இருந்து பாப்ங்கிற எத்தனை வேல்யூ ரிமூவ் பண்ணுவோம்? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு பாப், ரைட்? ஸோ இப்போ நீங்க அரேல எவ்வளவு பெரிய வேல்யூஸ் வச்சிருந்தாலும் அது லாஸ்ட்ல இருக்க ஒரு வேல்யூ என்ன பண்ணுவோம்? ரிமூவ் பண்ணுவோம். நம்ம போயிட்டு 2 3 சொல்லி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அரேல போய் சம் வேல்யூஸ் நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட்ல இருக்க வேல்யூ ரிமூவ் பண்ணாது. இன் பிட்வீன்ல எங்கேயோ இருக்கிற வேல்யூ என்ன பண்ணிடும்? ரிமூவ் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராமேட்டிக்கா டைனமிக்கா பண்ணணும் அப்படின்னா இப்படி தான் ப்ரொசீட் பண்ணணும். ஓகேவா? இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு 2D ஆப் ஒன்று பண்ணணும். ஸோ புரியுதா ஸ்பைஸ்ங்கிறது? சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இந்த அருணை ரிமூவ் பண்ணி அதுக்கு பதிலாக சம்திங் பாலான்னு ஒரு வேல்யூவை நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, அருணை ரிமூவ் பண்ணி அந்த இடத்துல என்ன ஆட் பண்ணணும்? பாலாவை ஆட் பண்ண நினைக்கிறேன்.
நீங்க சின்டாக்ஸ் சொல்லுங்க. users dot splice 1 comma அவ்வளவுதான். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்கிற அந்த ஒரு வேலையை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு மேல என்ன ஆட் பண்ணிருக்கேன், ஃபாலோ அவுட் பண்ணணும். பாருங்க மேல அரையோட வேலையை அப்டேட் கூட பண்ண முடியும். ரைட். பட் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஒன் திங் நம்மளுக்கு செட்டனா தெரியணும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் பொசிஷன். ஓகேவா? அது இல்லாம என்ன பண்ண முடியாது, நம்மளால போயிட்டு ஒரு ஆடோ டெலீட்டோ நம்மளால பண்ண முடியாது. ஓகே, மீட் பண்ணிக்கோங்க. அதர்ஸ் ஆன்சர் பண்ணும்போது மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. சாதாரண 0 கொடுத்து பண்ணா அது எண்ட்ல ஆட் ஆயிடும். அதெல்லாம் பொசிஷன் வச்சு பண்றதுனா நம்ம மிட்ல கொடுத்து தான் பண்றோம். புரியல எப்படி? இப்ப 0 ஆட் பண்ணாலே அது 0 இண்டெக்ஸ் டிஃபால்ட்டா எடுத்துக்கிறது மிடில். புரியல. இல்ல சார், இப்ப ஆட் பண்றோம்னா மிட் பொசிஷன் இந்த டெலிட் பண்ணா பொசிஷன் கொடுக்குறோம். ஆமா, ஆட் பண்றது நம்ம பொசிஷன் தேவையில்லை. நம்ம 0 கொடுத்துறோம். 0 நம்ம தான் கொடுக்கணும். அதான் கொடுக்கணும். நம்ம தான் கொடுக்கணும். எல்லாரும் 0 தான் இருக்கும். நம்ம தான் இந்த இடத்துல சுசி பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல அடுத்த ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஸோ தட் இந்த இடத்துல நம்ம தான் என்ன பண்ணணும், எத்தனை வேல்யூ செலக்ட் பண்ண போறீங்க நம்ம தான் சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் அரேல வந்து சம் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணி அதை ப்ரௌசர் கொண்டு வரும்போது ஒரு URL எடுத்துட்டு வரும். ஓகே, இப்போ ஒரு URL எப்படி ஜென்ரேட் பண்ண போறோம், ஒரு மெனு எப்படி ஜென்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட்குள்ள ஒரு அரே வேல்யூஸை பேஸ் பண்ணி அந்த ஜாவாஸ்கிரிப்ட் அரேல போயிட்டு சம் வேல்யூஸ் ஆட் பண்ண கீழே என்ன ஆயிட்டு வரணும், அது லிஸ்ட் ஆயிட்டு வரணும். ஸோ அப்படிதான் அந்த டூ ஆப் பண்ண போறீங்க. நல்லா பார்த்து. ஓகே, ஸோ லெட் மீ கிரியேட் a new file. ஃபார் எக்ஸாம்பிள் to-do list.html அப்படின்னு சொல்லிட்டு HTML ஃபைல் நான் என்ன வச்சுக்கிறேன், கொஞ்சம் லிஸ்ட் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஒரு அரேக்குள்ள. ஃபார் எக்ஸாம்பிள் to-do list ஈக்குவல்னு சொல்லிட்டு ஒரு அரே. இந்த அரேக்குள்ள என்ன இருக்கு போகுதுன்னு சொல்லிங்கன்னா நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணி வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் get up get ready for session அப்படிங்கிற மாதிரி சம் வேல்யூஸ் வச்சுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் and JS அப்படி மாதிரி கொஞ்சம் லிஸ்ட் வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த லிஸ்ட் எல்லாத்தையுமே ஒரு URL என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே பண்ண போறோம். ஸோ அது எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அந்த URL ஒரு டைம் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு URL ஒரு HTML வழியா கிரியேட் பண்ண போறோம்னா எப்படி கிரியேட் பண்ணுவோம், URL என்ன இருக்குது LI. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் என்ன லிஸ்ட் டாஸ்க்கோ அந்த டாஸ்க், அடுத்து LI போட்டு அடுத்து என்ன டாஸ்க்கோ அந்த டாஸ்க், நெக்ஸ்ட் அடுத்த டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லிஸ்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணிருப்போம், நம்ம டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்கோம். இப்போ போய் நான் செக் பண்ண பார்த்தோம் அப்படின்னா URLங்கிறது அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கனால பை டிஃபால்ட்டா வரும்போதே புல்லட்ஸோட வரும். ரைட். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறது இல்லை அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த அரேயோட வேல்யூஸ் ஸ்டாட்டிக்கா நம்ம இந்த இடத்துல பண்ண போறது இல்லை. ஓகே, ஜஸ்ட் அஸ்யூம் பண்ணிக்கோங்க இந்த டூ லிஸ்ட் எல்லாமே எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு டேட்டா பேஸ்ல இருந்து வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ டேட்டா பேஸ்ல இருந்து வந்ததை ஃபர்ஸ்ட் எதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், ஒரு அரே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இந்த அரேல இருந்து எடுத்து தான் என்ன பண்ண போறோம்னா URL கொண்டு போறோம். அப்போ அரேல என்ன வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸ் தான் என்ன பண்ணணும், URL கொண்டு வரணும். நம்மள ஸ்டாட்டிக்கா போட்டக்கூடாது. அப்படி ஸ்டாட்டிக்கா போட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். டேட்டா பேஸ் இருந்து வர வேல்யூஸ் யூசருக்கு என்ன பண்ண முடியாது, நம்மளால கம்யூனிகேட் பண்ணவே முடியாது. ஓகே, என்கிட்ட ஒரு செட் ஆஃப் லிஸ்ட் இருக்கும், உங்ககிட்ட வேற ஒரு செட் ஆஃப் லிஸ்ட் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஷஃபிள் பண்ண முடியுமா, சுவிட்ச் ஓவர் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டீங்கன்னா பண்ண முடியாது. ஓகேவா? சரி, ஸோ இதை என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு JS வழியா நம்ம கிரியேட் பண்ண போறோம் இந்த URL. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வேர் ரிசல்ட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன தேவைப்படுது, எனக்கு URLன்னு ஒரு டேக் தேவைப்படுது. அதை நான் ஸ்ட்ரிங்குள்ள என்ன பண்ணி வச்சிருக்கேன், ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். சரி, இந்த URLங்கிறது ஃபிக்ஸட், பட் இந்த LI அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ ஸ்டாட்டிக் ஒன். ஓகே, ஸோ அரேல என்ன இருக்கோ அதான் என்ன பண்ணிட்டு வரணும், எடுத்துட்டு வரணும். அப்போ அரேல எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் இந்த LI என்ன பண்ணணும், நான் லூப் பண்ணணும். ஓகே, ஐட்ரேட் பண்ணணும். இந்த LI என்ன பண்ண போறோம்னு சொன்னா ஒரு ஃபார் லூப்ல தான் என்ன பண்ண போறோம், ஐட்ரேட் பண்ண போறோம். ஸோ எனக்கு வந்து இது அரே யூஸ் பண்ணியிருக்கனால ஐ நோ த செர்டைன் நம்பர், இந்த லூப் எத்தனை டைம் ரன் ஆக போகுது அப்படிங்கிற அந்த செர்டைன் நம்பர் தெரியும். அப்படின்னா என்ன லூப் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் ஃபார் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து ஃபார் ஈச், ஃபார் இன் அண்ட் ஃபார் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு வேற கொஞ்சம் லூப்ஸ் கூட வருது, அது அப்புறம் பார்ப்போம். இப்போ வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது வரைக்கும் என்ன லூப் யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிங்கன்னா ஒரு ஃபார் லூப் வேர் இந்த இனிஷியலைசேஷன் i equal to அரேயோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன 0. ஸோ அதனால நான் என்ன கொடுத்துக்கலாம்னு சொன்னீங்கன்னா i equal to 0 கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் i less than
இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஸ்டாட்டிக்கா போயிட்டு அரேயோட லென்த் என்னன்னு பார்த்து கொடுக்கக்கூடாது. 1 2 3 4 5 சொல்லி கொடுத்துக்கூடாது. 5 சொல்லி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு அரேல இன்னும் கொஞ்சம் வேல்யூஸ் ஆட் பண்ணீங்கன்னா அத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரன் ஆகாது. ஃபிக்ஸ்டா 5 டைம்ஸ் தான் ரன் ஆகும். சப்போஸ் அரேல வேல்யூஸ் ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா கூட அது 5 டைம்ஸ் ரன் ஆக ட்ரை பண்ணும். அப்படி பண்ணக்கூடாது. ஸோ அரேயோட லென்த் என்ன அப்படிங்கிறது அப் டு டேட் இந்த ஃபார் லூப் வரும்போது அரேயோட லென்த் என்ன அப்படிங்கிறத ப்ரோக்ராமேட்டிக்கா ஐடென்டிஃபை பண்ணணும். ரைட்? எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்? யூசர்ஸ் டு டு லிஸ்ட் லென்த் தான். நீங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சொல்லி கொடுத்தாதான் லென்த் -1. ஓகே, இந்த லூப் எத்தனை டைம் ரன் ஆகணும்? உங்களுக்கு எத்தனை டைம் ரன் ஆகணும்? 5 டைம்ஸ் ரன் ஆகும். பட் நம்ம இனிஷியலைசேஷன் ஒர்க் என்ன இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம்? 0. 0 1 2 3 4 வரைக்கும் ரன் ஆகும். ஓகே, அப்போ நான் 5 சொல்லி கொடுத்தாதான் எனக்கு லெஸ் தென் பார்க்கும்போது 4 வரைக்கும் ரன் ஆகும். சப்போஸ் நான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சொல்லி கொடுத்தாதான் என்ன பண்ணியிருக்கணும்? -1 சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நான் லென்த் தான் எடுத்து கொடுத்துருக்கேன் அப்படின்னால ஐம் ஜஸ்ட் கோயிங் வித் லெஸ் தென். ஓகே, நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்டா டிக்ரிமெண்டான்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி என்ன இன்க்ரிமெண்ட் தான். ஓகேவா? இந்த லூப் குள்ள தான் நான் என்ன கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு ஓப்பன் எல்லை டேக் கிரியேட் பண்ணணும். அது கூட இந்த வர்ற அரே வேல்யூஸை கன்கைன் பண்ணணும். மறுபடியும் இந்த வேல்யூஸ்க்கு அப்புறம் கன்கைன் பண்ணி இந்த எல்லை என்ன பண்ணணும்? நான் க்ளோஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எல்லை டேக், அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா ஒரு பிளஸ் கொடுத்து நீங்க அந்த அரேயோட வேல்யூ கன்கைன் பண்ணுங்க. அந்த ஐட்ரேட் வர்ற அரே வேல்யூஸை இந்த எல்லை கூட கன்கைன் பண்ணுங்க. என்ன சின்டெக்ஸ்? to do list of I. நீங்க 0 சொல்லி கொடுத்தீங்கன்னா எல்லா ஐட்ரேஷனுமே ஃபிக்ஸட் என்ன தான் இருக்கும்? 0 தான் இருக்கும். அப்போ இந்த ஒரு வேல்யூ தான் நம்மளுக்கு என்ன ஆயிட்டு வரும்? அப் அண்ட் ஆயிட்டே வரும். ஸோ இந்த ஐல தான் நம்மளுக்கு என்ன மாறிட்டே வருது? அந்த இண்டெக்ஸ் பொசிஷன் மாறிக்கிட்டே வருது. ஓகே, அப்போ இந்த கரண்ட் ஐட்ரேட்டிங் வேல்யூ என்ன அப்படிங்கிறத இந்த ஐ வழியா தான் நம்மளால எடுத்துக்க முடியும். புரியுதுல? ஓகே, ஸோ ஐ கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பிளஸ் கொடுத்து அந்த ஈவில் என்ன பண்ணும்? இல்லை என்ன பண்ணும்? க்ளோஸ் பண்ணும். ஓகே, சரி. இது நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆல்ரெடி ரிசல்ட் சொல்லிட்டு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அது கூட போய் நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இது என்ன பண்ணிடும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ரிசல்ட்ல என்ன இருக்கு? யூஎல். ஓகே, அடுத்த டைம் உள்ளுக்குள்ள என்ன பண்றோம்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு எல்ஐ கெட்டப் அண்ட் எல்ஐ என்ன பண்றோம்? க்ளோஸ் பண்றோம். இதுவும் போயிட்டு எங்க போய் ஸ்டோர் பண்றோம்? ரிசல்ட்ல. அப்போ ஆல்ரெடி இந்த யூஎல் ஓவர் ரைட் பண்ணி என்ன ஸ்டோர் ஆயிடும்? இந்த ஃபர்ஸ்ட் எல்ஐ போய் ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா? அப்போ ரெண்டாவது டைம் லூப் ரெண்டாவதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த எல்ஐ ப்ரெஷப் ஸ்லாஷ் எல்ஐ அப்படிங்கிறத ஆல்ரெடி முன்னாடி இருக்க எல்ஐ போயிட்டு ஓவர் ரைட் பண்ணி என்ன பண்ணிடும்? ஸ்டோர் ஆயிடும். பட் நம்மளுக்கு ஓவர் ரைட் பண்ணலாமான்னு சொல்லிங்கன்னா ஓவர் ரைட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு என்ன பண்ணணும்? ஆல்ரெடி என்ன இருக்கோ அது கூட போயிட்டு ஆட் ஆகிட்டே வரும். அப்படிதானே இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண முடியும். ஆல்ரெடி ஒரு யூஎல் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த யூஎல் கூட இந்த எல்ஐ போயிட்டு என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ரெண்டாவது ஐட்ரேஷன்ல இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன ஐட்ரேஷன் பண்ணி ஒரு வேல்யூ இருக்கோ அது கூட போயிட்டு என்ன ஆகணும்னா இது அப் அண்ட் தான் ஆகும். ஓகே, ஸோ பாருங்க நான் என்ன காமிக்கிறேன். இப்போ இந்த ரிசல்ட்ல என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு அலர்ட் போட்டிருக்கேன் இந்த பக்கம். ஓகே, பேஜ் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஓவர் ரைட் பண்ணி லாஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருந்ததுன்னா அதான் கிடைச்சிச்சு. பட் நம்ம ஓவர் ரைட் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? அப்பெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ண போறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு ரிசல்ட் பிளஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ஓகேவா? ஸோ இப்படின்னா மீனிங் என்ன? இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க A plus equal to B அப்படின்னா இதோட ஃபுல் ஃபார்ம் A equal to A plus B. ஓகேவா? இதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆல்ரெடி ஏல என்ன இருக்கோ அது கூட போயிட்டு B ஆட் பண்ணிட்டு இல்லை கன்கைன் பண்ணி மறுபடியும் ஏலேயே ஸ்டோர் பண்ணிருங்க. ஏலேயே ஸ்டோர் பண்ணிருங்க. அப்போ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் வரும்போது அப்போ ஏல என்ன இருக்கோ அது கூட போயிட்டு இந்த புது வேல்யூஸ் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் ஏலேயே ஸ்டோர் பண்ணிருங்க. ஏலேயே ஸ்டோர் பண்ணிருங்க. ஓகேவா? அப்போ ஆல்ரெடி ரிசல்ட்ல என்ன இருக்கு? ஒரு யூஎல் ஃபர்ஸ்ட் டைம். இந்த லூப் வரும்போது ஆல்ரெடி ரிசல்ட்ல என்ன இருக்கு? யூஎல். அது கூட போயிட்டு இந்த எல்லை என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணி மறுபடியும் ஏலேயே ஸ்டோர் பண்றோம் ரிசல்ட்லயே. பாருங்க இந்த அலர்ட்டை நான் அந்த ஃபார் லூப் குள்ள போட்டோம் அப்படின்னா ஈஸியா உங்களால பார்க்க முடியும் என்ன நடந்துட்டு இருக்குன்னு. ஓகேவா? பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த பேஜை ரன் பண்ணும்போது ஆல்ரெடி இருக்கிற ஒரு யூஎல் கூட எல்லாம் என்ன ஆயிடுச்சு? அப்பண்ட் ஆயிடுச்சு. இப்போ இது போய் எதுல ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்ல போய் ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ ரிசல்ட்ல ஆல்ரெடி என்ன இருக்கு? ஒரு யூஎல் ஒரு எல்ஐ. அது கூட போயிட்டு இன்னொரு ஐட்ரேஷன் பண்ணணும். அப்போ ஆல்ரெடி இருக்கிற ஒரு யூஎல் ஒரு எல்ஐ கூட போயிட்டு இன்னொரு எல்ஐ என்ன பண்ணிட்டோம்? நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ ரிசல்ட்ல என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு யூஎல் ரெண்டு எல்ஐ இருக்கு. அப்போ ஆல்ரெடி இருக்கிற ஒரு யூஎல் ரெண்டு எல்ஐ கூட போயிட்டு இன்னொரு எல்ஐ என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ண போறோம்.
ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே என்ன பண்ணிட்டு வரும், ஓப்பன் பண்ணிக்கிட்டே வரும். புரியுதா கான்செப்ட்? புரியுதா? அது ஓகேவா? ஓகேவா? சரி. ஸோ பாருங்க, அதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த பிளஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். இதை நான் போடல அப்படின்னா என்ன ஆயிடுன்னு சொல்லிட்டீங்கன்னா, ரிசல்ட்ல போயிட்டு ஓவர்ரேட்டட் இருக்கு பாருங்க. ஆல்ரெடி ஒரு எல்லை இருக்கு, அடுத்து மாறிடுச்சு. அடுத்து லாஸ்ட் என்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா லேண்ட் ஜேஎஸ் அப்படிங்கிறது மட்டும் தான். ஓகே, ஸோ அதுக்காக தான் என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம், பிளஸ் ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அது ஒரு ஃபுல் ஃபார்ம் தான். ஓகேவா? இப்போ இந்த லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நம்மளுக்கு எல்லாமே ஓகே தான், ஒன்னே ஒன்று மட்டும் மிஸ் ஆகுது. என்ன மிஸ் ஆகுது? யூஎல் டேக் என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். இந்த எல்லைங்கிறது எல்லாமே வந்து பிளாக் லெவல் எலமெண்ட். பிளாக் லெவல் எலமெண்ட் அடுத்தடுத்த லைன்ல தான் என்ன ஆகும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கு நீங்க போயிட்டு என்ன பண்ண வேண்டாம், பிஆர்லாம் போட வேண்டாம். ஓகேவா? சரி, இப்போ லாஸ்ட்ல போய் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, எங்க அந்த யூஎல் க்ளோஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சார் பிளஸ் ஈக்குவல்டா 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 பிளஸ் ஈக்குவல்டா பிளஸ் ஈக்குவல்ட்டு. நீங்க வெறும் ஈக்குவல் பண்ணீங்கன்னா இது வரைக்கும் பண்ணது வேஸ்ட் ஆயிடும். இதுக்கு முன்னாடி ஜென்ரேட் பண்ணியிருக்க அவ்வளோ பெரிய டாம்லையும் போயிட்டு வெறும் யூஎல் டேக் மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கு. அப்படி பண்ணக்கூடாது. ஆல்ரெடி இருக்கிறது குறிப்பிட்டு என்ன ஆகும், அப்பன் தான் ஆகும். ஸோ பிளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறேன், ஸ்லாஷ். ஓகே, இப்போ எனக்கு இந்த ரிசல்ட் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் லூப் எல்லாம் ரன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபார் லூப் முன்னாடி இருக்கிற அந்த யூஎல், ஃபார் லூப் உள்ள இருக்கிற அந்த எல்ஐஸ் அண்ட் ஃபார் லூப் வெளியில என்ன க்ளோஸ் பண்ணியிருந்தோம், யூஎல் க்ளோஸ் பண்ணியிருந்தோம். எல்லாம் சேர்ந்து நமக்கு எதுல இருக்கு, இப்போ ஒரு வேரியபிள் இருக்கு ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் எங்க டிஸ்பிளே பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ண நினைக்கிறேன். அதுக்காக நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன், ஒரு எலமெண்ட், அந்த எலமெண்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஒரு ஐடி, ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு. ஓகே, நீங்க போய் அசைன் பண்ணுங்க பார்க்கலாம். அந்த லிஸ்டோட இன்னர் லிஸ்ட்ல போயிட்டு இந்த ரிசல்ட்டை கொடுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எலமெண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். டாக்குமெண்டா கெட் எலமெண்ட் பை ஐடி ஆஃப் லிஸ்ட் டாட் இன்னர் HTML ரிசல்ட். பேஜ் போய் நான் ரெஃப்ரெஷ் பண்ண அப்படின்னா இந்த யூஎல்எல்ஐ இந்த பக்கம் வருமா வராதா, வருமா வராதா, வராது. சரி, அதர்ஸ் வருமா வராதா? இந்த யூஎல்எல்ஐய நம்மளால இப்போ இந்த டிவோட இன்னர் விஷயம் பார்க்க முடியுமா, முடியாது? சரி, ஒரு தடவை சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, பார்க்க முடியுமா பிரதர், பார்க்க முடியுமா? யூஎல்எல்ஐ வருமா வராதா? வராது. நீங்க வரும், நீங்க 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 சரி வரும். ஆன்லைன் ஆன்சர் பண்ணுங்க. இந்த யூஎல்எல்ஐ இப்போ ப்ரௌசருக்கு வருமா வராதா? வரும் வரும் வரும். கைஸ் ஆன்சர் பண்ண முடியலனா சாட்லயே ஆன்சர் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு தூரத்துக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி தெரியணும். இந்த யூஎல்எல்ஐ ப்ரௌசருக்கு வருமா வராதா? சரி, ஸோ ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா வராது. ஓகே, நான் போய் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா என்ன வரல, யூஎல்எல்ஐ வரல. ஏன் வரல? இது மாதிரி எரர்ஸ் எவ்வளோ டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம். டாம் எங்க இருக்கு, 27th லைன்ல இருக்கு. நம்ம எங்க ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்றோம், 21ல ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணோம். அப்போ இந்த ஜாவாஸ்கிரிப்ட் லோட் ஆகும்போது அப்படி ஒரு டாமே லோடா இருக்காது, ப்ரௌசர்ல அப்படி ஒரு எலமெண்டே இருக்காது. அப்படிங்கிற டைம்ல ப்ரௌசர் அப்படி ஒரு எலமெண்ட் ஐடென்டிஃபை பண்ண போது வருமா, அது வராது. அதனால என்ன சொல்லிடுச்சு, cannot set property inner HTML null அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓகே, ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா, என்ன பண்ணலாம் சால்வ் பண்ண முடியும்னா ஸ்கிரிப்ட் எடுத்து நெக்ஸ்ட் பாடியில கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பேஜ் லோட் ஆகும்போது இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணிடலாம், கால் பண்ணி விட்டுக்கலாம். நான் என்ன பண்றேன், ஃபியூச்சர் எனக்கு இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து எனக்கு நிறைய இடத்துல தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக இதை அப்படியே நான் கட் பண்ணி எடுத்து இது ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு டிஸ்பிளே லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் எழுதி அந்த மெத்தடுக்குள்ள போயிட்டு என்ன கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னா அந்த இதை எடுத்து கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ பேஜ் லோட் ஆகும்போது இந்த ஃபங்க்ஷன் ஆகுது, நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. இதுக்கு முன்னாடி வித்தவுட் ஃபங்க்ஷன் எழுதியதுனால பேஜ் லோட் ஆகும்போது படப்படன்னு சொல்லிட்டு எல்லா கோடும் என்ன ஆயிடும், எக்ஸிக்யூட் ஆகிடும். இப்போ நம்மளோட கோடு எதுக்குள்ள இருக்கு, ஃபங்க்ஷன் இருக்கு. ஃபங்க்ஷன் கால் பண்ணாதான் என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ அந்த ஃபங்க்ஷனை எங்க கால் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பாடியில போயிட்டு
ஆன் லோட்ல நான் கால் பண்ணிக்கிறேன். ஆன் லோட் ஈவெண்ட் எப்போ ட்ரிகர் ஆகும்? when your page get load. உங்க பேஜ் லோட் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன போகுது? ஈவெண்ட் ட்ரிகர் ஆகும். அப்போ என்னோட பேஜ் லோட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். என்னோட பேஜ் லோட் ஆயிடுச்சு அப்படின்னா டெஃபினட்டா இது என்ன இருக்கும்? லோட் ஆயிருக்கும். இந்த எலமெண்ட் அதால என்ன பண்ண முடியும்? ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ பாருங்க, செக் பண்றேன். இப்போதான் நம்மளுக்கு வரும். என்னாச்சு? ULLல வந்துருச்சு. ஓகேவா? சப்போஸ் நான் இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? ப்ராப்பர்ட்டி இன்னர் HTML யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி நம்ம கிட்ட இன்னொன்று கூட இருக்கு. என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னர் டெக்ஸ்ட். இன்னர் HTML மாதிரி இன்னொன்று என்ன இருக்கு? இன்னர் டெக்ஸ்ட். அதுவுமே எதுதான் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா இந்த ஓப்பன் டேக் டு க்ளோசிங் டேக் இந்த போர்ஷன் தான் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு. அப்போ இன்னர் HTMLக்கு இன்னர் டெக்ஸ்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா, இஃப் இட் இஸ் இன்னர் HTML ப்ராப்பர்ட்டி அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற நீங்க அசைன் பண்ண போற அந்த வேல்யூவை அப்படியே HTML எம்பெடட் ஃபார்மேட்டாவே ப்ரௌசருக்கு எடுத்துட்டு வரும். நீங்க என்ன டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்குள்ள நீங்க ஒரு HTML டேக் வச்சிருந்தா கூட அப்படியே டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல தான் எங்க எடுத்துட்டு வரும்? ப்ரௌசருக்கு எடுத்துட்டு வரும். இப்போ பாருங்க, இதுக்கு முன்னாடி நான் இன்னர் HTML சொல்லி கொடுத்ததுனால எனக்கு ULLI இதோட எம்பெடட் அவுட்புட் என்னவோ இருக்குமோ அப்படி எனக்கு வந்திருக்கு. இப்போ நான் இன்னர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால ப்ரௌசருக்கு என்ன வந்துருச்சு? அப்படியே அந்த டேகை டிஸ்பிளே பண்ணி கொடுத்துருச்சு. ஓகே, அப்போ எப்போ இன்னர் டெக்ஸ்ட் யூஸ் பண்றது, எப்போ இன்னர் HTML யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் நான் ஒரு வேல்யூ தான் பைண்ட் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன யூஸ் பண்ணிக்கணும்? இன்னர் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கணும். இல்ல என்கிட்ட ஒரு டாம் இருக்கு, அந்த டாம் போயிட்டு நான் ப்ரௌசர்ல பைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன யூஸ் பண்ணிக்கணும்? இன்னர் HTML. ஓகே, இப்போ நம்ம இன்னர் HTML யூஸ் பண்ணுமா இன்னர் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுமா? இன்னர் HTML வேறதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆல்வேஸ் என்ன யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, இன்னர் HTML யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நீங்க கால்குலேட்டர் பண்ணி ஒரு ரிசல்ட்டை ஸ்டோர் பண்றேன்னு வச்சுக்கோங்க, 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணி ஒரு வேல்யூ இல்லை ஒரு ஸ்ட்ரிங்கை நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? இன்னர் டெக்ஸ்ட். ஓகேவா? இதுக்கு மேலதான் நீங்க உங்களோட ஆப்ரேஷன் பண்ண போறீங்க. என்ன அப்படின்னா இந்த லிஸ்ட்டுக்கு மேல ஒரு லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று வச்சுக்கோங்க. ஓகே, இன்புட் டைப் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இது கீழே 4 பட்டன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட் டைப் ஈக்குவல் டு பட்டன், வேல்யூல போயிட்டு புஷ் இது மாதிரி ஒரு ஸ்பேஸ் NBSPன்னு சொல்லி கொடுத்து 4 பட்டன் வச்சுக்கிட்ட போறீங்க. ஓகே, ஸோ புஷ் அப் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு 4 வேல்யூ அடுத்து ஒரு 2 BR கொடுத்துருங்க. ஏன்னா இது எல்லாமே இன்லைன் எலமெண்ட். ஓகே, ஸோ அடுத்த லைன்ல வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுத்தேன். இப்படிதான் உங்களோட லிஸ்ட் இருக்கணும் பை டிஃபால்ட்டா. ஓகே, ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சம் வேல்யூஸ் இதில் என்டர் பண்ணிட்டு நான் புஷ் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னா இதில் என்டர் பண்ண வேல்யூஸ் எடுத்துட்டு கொண்டு போயிட்டு புஷ்னா எங்கே ஆட் பண்ணணும்? லாஸ்ட். புஷ்னா எங்கே ஆட் பண்ணணும்? எண்ட் ஆஃப் அரே லாஸ்ட்ல போயிட்டு என்ன பண்ணிடணும்? ஆட் பண்ணிடணும். ஸோ அரேல மட்டும் ஆட் ஆனா போதாது, எனக்கு இந்த இடத்துல என்ன ஆயிடணும்? ஆட் ஆயிடும். ஏன்னா அரேல ஆட் பண்ணுங்கிறது எப்படி யூசருக்கு தெரியும், ரைட்? யூசருக்கு ப்ரௌசர்ல காமிச்சாதான் தெரியும் அவர். ஓகே, ஸோ இந்த இடத்துல போயிட்டு சம்திங் ஏதோ ஒரு டாஸ்க் லிஸ்ட்டை கொடுத்துட்டு புஷ்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அரேல போயிட்டு ஆட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ஆகும்? வரணும். அப்படின்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 4 ஆப்ரேஷனுக்குமே நீங்க எதில் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா ஒரு சுவிட்ச் கேஸ்ல ஹேண்டில் பண்ணணும். ஓகே, அப்போ உங்க சுவிட்ச் கேஸ்ல எத்தனை கேசஸ் இருக்கு உங்ககிட்ட? 4 கேசஸ். புஷ், பாப், ஷிஃப்ட், அன்ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ புஷ் அப்படின்னா அந்த மெத்தடை கால் பண்ண போறீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நான் ஒரு சின்ன அவுட்புட் மட்டும் காமிச்சிடுறேன். வாட் இஸ் தி ஈவென்ட் நேம்? ஃபர்ஸ்ட் ஆன் கிளிக். இதுல போயிட்டு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஃபங்க்ஷன் கால் பண்ண போறீங்களா? எல்லாத்துக்கும் ஒரே ஃபங்க்ஷன் கால் பண்ண போறீங்களா? ஒரே ஃபங்க்ஷன் தான். அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள தான் ஒரு சுவிட்ச் கேஸ்ல என்ன பண்ண போறோம்? எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண போறோம். அப்போ ஆன் கிளிக் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு மேனிபுலேட் லிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறேன்? கொடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ எல்லாத்துக்குமே ஒரே ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ண போறோம் அப்படிங்கிறது நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஆர்குமெண்ட்ல பாஸ் பண்ணிடணும். பாஸ் பண்ணிட்டு அதை கேஸ்ல எடுத்துக்கோங்க. நான் ஒன்று மட்டும் காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்போ மேனிபுலேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஓகேவா? நான் சுவிட்ச் கேஸ்ல பண்ண போறது இல்லை, நான் ஜஸ்ட் எப்படி பண்றதுன்னு மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்க போறேன். பட் நீங்க பண்றது ஆர்குமெண்ட்ல வாங்கி பேராமீட்டர்ல வாங்கி அதை கேஸ் வேல்யூ பெஸ்ட் பண்ணி என்ன பண்ணணும்? ஆப்ரேஷன் பண்ணணும். ஓகேவா? சரி. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நான் அந்த டு டு லிஸ்ட் அப்படிங்கிறது இது லோக்கல் வேரியபிளா குளோபல் வேரியபிளா? குளோபல் வேரியபிள். அவுட் சைட் ஆஃப் ஃபங்க்ஷன் தானே இருக்கு.
ஸோ இதை குளோபல் வேரியபிள் வச்சு மறந்து போய் நீங்க லோக்கல் வேரியபிள் வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த வேரியபிள் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் தான் அவைலபிளா இருக்கும், இந்த ஃபங்க்ஷன் அவைலபிளா இருக்காது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் மேக் யுவர் அரே as global variable. ஓகே, இப்போ நான் இந்த வேல்யூ வந்து ஆட் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன வேணும், எலமெண்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஐடி வேணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் வேல்யூ அப்படிங்கிறதுக்காக நான் லிஸ்ட் வேல்யூன்னு சொல்லி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா வேர் லிஸ்ட் ஈக்குவல் டு என்ன பண்ணியிருக்கணும், டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ஆஃப் லிஸ்ட் வேல்யூ டாட் டெக்ஸ்ட் பாக்ஸ் தானே, அதுல இருந்து என்ன வேல்யூ தேவைப்படுது நம்மளுக்கு வேல்யூ. இது என்ன பண்ணிக்கோங்க, கேஸுக்கு மேல ஒரு டைம் என்ன பண்ணிக்கோங்க எழுதிக்கோங்க. ஒவ்வொரு கேஸ்க்குள்ளேயும் போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து வேல்யூ வாங்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? கேஸ்க்கு மேல ஒரு டைம் வாங்கி ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல புஷ் தானே பண்ண போறோம். ஸோ வாட் இஸ் ஒரு அரே நேம், டு டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட அரே நேம் டு டு லிஸ்ட் டாட் என்ன மெத்தட், புஷ்ங்கிற மெத்தட். எதை புஷ் பண்ண போறோம், வேரியபிள். இந்த லிஸ்ட்ங்கிற வேரியபிள்குள்ள என்ன இருக்கோ அதான புஷ் பண்ண போறோம். இதுக்குள்ள போய் சிங்கிள் கோட்ஸோ டபுள் கோட்ஸோ கொடுத்துறாங்க. கொடுத்தீங்கன்னா புஷ் ஆகும்போது எப்படி தான் புஷ் ஆகும், லிஸ்ட்ங்கிறது தான் புஷ் ஆகும். ஓகே, சரி. இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் இதுல ஒரு வேல்யூ என்டர் பண்ணிட்டேன், அதை வாங்கி அரைக்குள்ள புஷ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல இந்த டிவுக்குள்ள ஓகே நான் புஷ் பண்ண நியூ வேல்யூஸ் வருமா வராதா, போயிட்டு உங்களுக்கு ப்ரௌசர்ல காமிக்கிறேன். இதை போயிட்டு வேல்யூஸ் என்டர் பண்ணிட்டு நான் புஷ்ங்கிற பட்டன் கிளிக் பண்ண போறேன். கிளிக் பண்ணா எனக்கு இந்த பக்கம் அந்த வேல்யூ ஆட் ஆகி வருமா வராது, வருமா வராதா, வராது. ஏன்னா நம்ம எங்க ஆட் பண்ணியிருக்கோம், அரேல தான் ஆட் பண்ணியிருக்கோம். அரேல ஆட் பண்ணியிருக்கோம். அரேல ஆட் ஆனதுக்கு அப்புறம் இந்த லிஸ்ட்டை நம்ம தான் என்ன பண்ணணும், ரீஜெனரேட் பண்ணணும். ஓகே, பட் ஆங்குலர்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க அரேல போயிட்டு ஆட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த லிஸ்ட் என்ன ஆகிடும், ஜென்ரேட் ஆகிடும். ஏன்னா ஆங்குலர்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பை டிஃபால்ட்டாவே டூ-வே டேட்டா பைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். டூ-வே டேட்டா பைண்டிங்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட மாடல் அப்டேட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா வியூ அப்டேட் ஆகும். உங்க வியூ அப்டேட் பண்ணீங்கன்னா பேக்ரவுண்ட்ல இருக்கிற மாடல் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அப்டேட் ஆகும். அதான் என்ன டூ-வே டேட்டா பைண்டிங். இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒன்-வே டேட்டா பைண்டிங். ஒன்-வே டேட்டா பைண்டிங்னா என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா மாடல் அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன ஆகும், அப்டேட் ஆகும். பட் வியூ அப்டேட் பண்ணீங்கன்னா மாடல் என்ன ஆகாது, அப்டேட் ஆகாது. ஓகேவா? மீனிங் என்ன அப்படின்னா பேஜ் லோட் ஆகும்போதே என்னோட மாடல்ல வந்து சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னா அந்த வேல்யூ வந்து நான் ப்ரௌசர் கொண்டு வந்துட்டேன். ஸோ மாடல் டு வியூ. இப்போ வியூல இருந்து சம்திங் நீங்க ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்றீங்கன்னா அந்த சேஞ்ச் எங்க போயிட்டு ரெஃப்ளெக்ட் ஆகாது, மாடல்ல போயிட்டு ரெஃப்ளெக்ட் ஆகாது. இப்போ பாருங்க, நான் போயிட்டு ஆட் பண்றேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட அரே பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக console.logல டு டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரே என்ன பண்ணிருக்கேன், லாக் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அரேல ஆட் ஆயிடுச்சான்னு தெரிஞ்சுக்கலாம். பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நீவா ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துட்டு புஷ்ங்கிற பட்டன் கிளிக் பண்ணா அரேல போயிட்டு என்ன ஆயிடுச்சு, ஆட் ஆயிடுச்சு. பட் இந்த எல்லாம் என்ன ஆகல, ஜென்ரேட் ஆகல. ஏன் ஜென்ரேட் ஆகலன்னு சொல்லிட்டீங்கன்னா இது பேஜ் லோட் ஆகும்போது அரேல என்ன வேல்யூ இருந்ததோ அதுக்கு ஈக்குவலண்டா ஜென்ரேட் பண்ண ஒரு பிளாக் இது. ஓகே, அப்போ என்னோட அரேல நடக்கிற ஒவ்வொரு அப்டேஷனுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த லிஸ்ட் என்ன பண்ணணும், ரீஜென்ரேட் பண்ணணும். ஓகே, அரேல ஆட் பண்ணாலோ அப்டேட் பண்ணாலோ டெலீட் பண்ணாலோ எடிட் பண்ணாலோ இந்த கோட் என்ன பண்ணணும், திரும்ப ஒரு டைம் கால் பண்ணி விடணும். ஸோ அதுக்காக தான் இதை என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள எழுதிருக்கேன். இப்போ நீங்க என்ன பண்ணிடலாம்னா அரேல எந்த ஒரு அப்டேஷன்ஸ் நடந்தாலும் அப்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எண்டில் என்ன பண்ணிடுங்க, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி விடுங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சுவிட்ச் கேஸ் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் சுவிட்ச் கேஸ் எண்டில் இந்த ஃபங்க்ஷனை ஒரு டைம் என்ன பண்ணிடணும், கால் பண்ணி விடணும். ஏன்னா சுவிட்சில் புஷ் நடந்தாலும் சரி, பாப் நடந்தாலும் சரி, ஷிஃப்ட் நடந்தாலும் சரி, அன்ஷிஃப்ட் நடந்தாலும் சரி, என்ன பண்ணிட போறோம், அந்த லிஸ்ட்டை காமிக்கணும்ல யூசர்ஸ்க்கு. கன்சோல் லாக்ல பார்த்தா தெரியுது, எப்படி யூசர்ஸ்க்கு தெரியும், ரைட்? அப்போ இந்த லிஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணோம்ல, லிஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த பீஸ் ஆஃப் கோடு ரெண்டாவதானா லிஸ்ட் ஜென்ரேட் ஆகும். அதுதான் நம்ம இதில் ரெஃபர் பண்ணி வச்சிருக்கோம், இந்த ஃபங்க்ஷன் டிஸ்பிளே லிஸ்ட்ல. ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணி முடிச்சாலும் சரி என்ன பண்ணிடுங்க, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, நான் போயிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு சம்திங் ஒரு வேல்யூ என்டர் பண்றேன். என்டர் பண்ணிட்டு புஷ் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, ஆட் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா அரேல ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட அரேல ஏதோ சம் சேஞ்ச் நடந்திருக்கு. அப்போ அந்த சேஞ்சஸ்க்கு ஈக்குவலண்டான அந்த டாமை ஜென்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கோம், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்கோம். ஓகே, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அரேயோட லென்த் 5 இருந்திருக்கும். பட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அரேயோட லென்த் 6. ஸோ எனக்கு இந்த இடத்துல 6 டைம்ஸ் இந்த லூப் என்ன ஆகும், ரன் ஆகும். இப்போ நான் போயிட்டு இன்னொரு வேலையை ஆட் பண்றேன்னு சம்திங் இதை போயிட்டு கொடுத்துட்டு நான் புஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ கொடுத்து ஆட் பண்ணா அடுத்த வேலை என்ன ஆயிடுச்சு, ஆட் ஆயிடுச்சு. இப்படி நீங்க பண்ற ஒவ்வொரு ஆப்ரேஷன் இந்த பக்கம் என்ன ஆகணும், ரெஃப்ளெக்ட் ஆகும். பண்ணிடலாம் தானே?
சுவிட்ச் கேஸ்க்குள்ள பண்ணணும். ஓகே, என்ன பண்ணுங்க, அதுக்கு பக்கத்துலயே இன்னொரு பட்டன் வச்சு, ஓகே, அந்த எல்லை வருது பார்த்தீங்களா இங்க இந்த இடத்துல. ஓகே, அதுக்கு பக்கத்துல போயிட்டு ஒரு ஆம்பர்சன்ட் NBSP அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பேஸுக்காக அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இன்புட் எலமெண்ட் அப்படிங்கிறதுக்காக இன்புட் ஈக்குவல் டு, ஆல்ரெடி வெளியில டபுள் கோர்ஸ் இருக்கிறனால உள்ளுக்குள்ள சிங்கிள் கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வேல்யூ ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், எடிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு எடிட் பட்டன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. நீங்க அடுத்த லைன்ல கொண்டு வர முடியாது, கொண்டு வந்தீங்கன்னா என்ன காமிச்சிடும், எரர் காமிச்சிடும். இப்போதைக்கு ஒரு லைன்ல எடுத்துக்கோங்க. பட் இப்படி மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது அப்படின்னா அடுத்த லைன்ல எப்படி எடுத்து வருதுங்கிறதுக்கு நம்ம டைப் ஸ்கிரிப்ட்ல டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பார்ப்போம். அந்த இடத்துல இதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போதைக்கு ஒரே லைன்ல எடுத்துக்கோங்க. சரி, எனக்கு இன்னொரு பட்டன் தேவைப்படுது. என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா டெலீட் அப்படின்னு. ஓகேவா? இப்போ நம்மளோட யூஆர்எல் லிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சரி, இந்த எல்லையை நான் இங்க க்ளோஸ் பண்ணதுக்கு பதிலாக இது அப்படியே எடுத்துட்டு போயிட்டு இங்க க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்ப நான் இந்த ரெண்டு பட்டனுமே எனக்கு உள்ளுக்குள்ள இருக்கும். ஓகே, ஏன்னா எல்லை முடிச்சுட்டு அப்படின்னா பிளாக் லெவல் எலமெண்ட் முடிஞ்சு அப்படின்னா அடுத்து ஒரு இன்லைன் எலமெண்ட்னால எனக்கு கீழே வந்துட்டு. ஓகே, எனக்கு சேம் லைன்ல வேணும் அப்படின்னா எல்லையை நான் லாஸ்ட்ல க்ளோஸ் பண்றேன். ஸோ இப்படி ஒரு யூஐ உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த இடத்துல இருந்து நான் டெலீட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அரேல இருந்து இந்த வேல்யூ ரிமூவ் ஆயிடணும். அரேல சம்திங் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் நடந்தனாலே இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷனை கால் பண்ணி விட்டுருக்கணும். அப்புறம் அரேல இருந்து ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த யூஎல் இருந்து என்ன ஆயிருக்கும், ரிமூவ் ஆயிடும். ஓகேவா? சரி, இப்போ அரேல இருந்து ஒரு வேல்யூ ரிமூவ் பண்ணோம்னா நமக்கு என்ன தெரியணும், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் தெரியும். தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நான் இந்த இடத்துல வந்து டெலீட்ங்கிற பட்டன் கிளிக் பண்ணும்போது நான் அந்த வேலையை ரிமூவ் பண்ண அப்படின்னு சொன்னா இது வரைக்கும் பார்த்த மெத்தட்ஸ் வச்சு சொல்லுங்க, எந்த மெத்தட் வச்சு இதை பண்ண முடியும்? ஸ்ப்ளைஸ். பாப் யூஸ் பண்ண முடியாது. பாப்புங்கிறது ஃபிக்ஸடா லாஸ்ட்ல இருக்க ஒரு வேல்யூ ரிமூவ் பண்றது தான். பட் பாருங்க நம்ம இன்பிட்வீன்ல என்ன வச்சிருக்கோம், டெலீட் வச்சிருக்கோம். இப்போ இங்க இருக்கிற இந்த இன்பிட்வீன்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும்னா என்ன மெத்தட் தான் யூஸ் பண்றோம், ஸ்ப்ளைஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ணும். ஸ்ப்ளைஸ் மெத்தட் யூஸ் பண்ணா அந்த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், எங்க இருக்கிறத போய் டெலிட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்காக என்ன பண்றேன், ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி விட்டு அந்த இண்டெக்ஸ் பொசிஷன் மட்டும் எப்படி பாஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி கொடுத்துறேன். நீங்க வாங்கி என்ன பண்ணிருங்க, டெலீட் பண்ணிடுங்க. ஓகேவா? சரி, ஸோ இதுக்குள்ள போயிட்டு அந்த டெலீட் பண்றதுக்கு உண்டான ஃபங்க்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் மூவ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க என்ன வேல்யூ டெலீட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத நான் அங்கிருந்து என்ன பண்ண போறேன், ஆர்குமெண்ட் அனுப்ப போறேன். நீங்க பேராமீட்டர் வாங்கி என்ன பண்ணிட வேண்டியதுதான், டெலிட் பண்ண வேண்டியது. அது ஒண்ணுமே கிடையாது, வாங்கி அப்படி ஸ்பைஸ்க்குள்ள கொடுத்துட வேண்டியதுதான். கொடுத்துட்டு இந்த மெத்தடை கால் பண்ணி விட்டுறது தான். ரைட்? சரி, ஸோ அதை எப்படி பண்றது அப்படிங்கிறது காமிக்கிறேன். ஸோ இந்த ரிமூவ் லிஸ்ட் அப்படிங்கிறத எந்த பட்டனை கிளிக் பண்ணலாம், இந்த டெலிட் பட்டனை கிளிக் பண்ணலாம். ஸோ இதில் போயிட்டு ஆன் கிளிக் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாருங்க உள்ளுக்குள்ள எல்லாம் சிங்கிள் கோர்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா வெளியில என்ன இருக்கு, நம்மளுக்கு வெளியில டபுள் கோர்ஸ் இருக்கு, அதனால. ஸோ ஆன் கிளிக் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் லிஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்றேன். ஓகே, சிங்கிள் கோட்ஸ்ல. இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் இதுக்குள்ள போயிட்டு ஒரு அலர்ட்ல டெஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டு ஃபங்க்ஷன் கால் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ நான் போய் செக் பண்றேன், பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு டெலிட்ங்கிற பட்டன் கிளிக் பண்ணா ஃபங்க்ஷன் ஆகுது, கால் ஆகுது. பட் நான் இந்த இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்கிற வேல்யூ தான் டெலிட் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் சொல்லணும். சொல்லாதான் ஃபங்க்ஷன் வாங்கி என்ன பண்ணணும், டெலிட் பண்ணணும். அப்போ நான் ஆர்குமெண்ட்ல பாஸ் பண்ணணும், இந்த இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்கிற வேல்யூ தான் டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சொல்லுங்க எப்படி நான் அந்த ஆர்குமெண்ட்ல நான் எந்த பட்டனை கிளிக் பண்றேனோ அந்த ரோக்கு ஈக்குவலண்டான இண்டெக்ஸ் பொசிஷனை பாஸ் பண்றது, சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன பட்டனை கிளிக் பண்றேனோ அந்த அதுக்கு ஈக்குவலண்டான இண்டெக்ஸ் நம்பரை என்ன பண்ணணும், பாஸ் பண்ணணும். இண்டெக்ஸ் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாதானே பாஸ் பண்ண முடியும். அது எப்படி பாஸ் பண்றது நான் சொல்றேன். பட் எப்படி அந்த இண்டெக்ஸ் பொசிஷனை தெரிஞ்சுக்கிறது, இண்டெக்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணலாமா? இந்த ஐ வேல்யூ இண்டெக்ஸ் ஆஃப்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த ஐல தான் என்ன கிடைச்சிட்டு வருது, இண்டெக்ஸ் வேல்யூ கிடைச்சிட்டு வருது. ரைட்? ஏன்னா இந்த ஐ வச்சு தானே இந்த இண்டெக்ஸ் நம்பர் இருக்க வேல்யூ எடுத்துட்டு வரோம். ரைட்? ஜீரோங்கிறது என்ன, கெட் அப். 2D ஸ்டாப். 1ங்கிறது என்ன, பிரஷ் அப். 2ங்கிறது டேக் பாத். 3ங்கிறது கெட் ரெடி ஃபார் செஷன். 4ங்கிறது லேண்ட் ஜேஎஸ். அப்போ நான் அந்த இடத்துல போயிட்டு கெட் பாத் அப்படிங்கிறத நான் டெலிட் பண்ண போறேன் அப்படின்னா
0 1 2ங்கிற அந்த இண்டெக்ஸ் நம்பர் எனக்கு தெரியும். அதுதான் எதுல பாஸ் ஆயிட்டு வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா இந்த ஐ வழியில பாஸ் ஆயிட்டு. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஐயோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத ரிமூவ் ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணணும், பாஸ் பண்ணணும். புரியுதுல? சிம்பிள் தான், உண்மை கிடையாது. ஓகே, அப்போ இந்த ஐயை எப்படி பாஸ் பண்றது அப்படிங்கிறத அவனுக்கு இந்த இடத்துல சேலஞ்ச். என்னால் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டுனா டேரக்டா அப்படி போயிட்டு ஐன்னு சொல்லி, ஏன்னா இது எதுக்குள்ள இருக்கு, ஃபுல்லாவே ஸ்ட்ரிங்குள்ள இருக்கு. ஐங்கிறது என்ன, இட்ஸ் வேரியபிளா ஸ்ட்ரிங்கா? ஜாவாஸ்கிரிப்ட பொறுத்த வரைக்கும் இப்போ பொறுத்த வரைக்கும் ஐங்கிறது வேரியபிளா ஸ்ட்ரிங்கா? வேரியபிள். அப்ப நான் அந்த ஐயை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த ஸ்ட்ரிங்கை விட்டு வெளியில எடுத்துட்டு, ஏன்னா டபுள் கோட்ஸ்குள்ள எதுவா இருந்தாலும் அது என்னவாயிடும், ஸ்ட்ரிங்கா மாறிடும். இப்போ அந்த ஐயை நான் ஸ்ட்ரிங்கை விட்டு வெளியில எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இங்க ஓபன் பண்ணிருக்கு பாத்தீங்களா ஒரு டபுள் கோட்ஸ். இந்த டபுள் கோட்ஸ் என்ன பண்ணிட போறேன் அப்படின்னு அப்படின்னா இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிருக்கோம். ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் என்னோட ஸ்ட்ரிங்கை எங்க கண்டினியூ பண்ண போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துல இருந்து என்ன பண்ண போறேன், கண்டினியூ பண்ண போறேன். ஓகே, பாருங்க என்ன பண்ணிருக்கு, ஐ எங்க வந்துருச்சு, ஸ்ட்ரிங்கை விட்டு வெளியில வந்துருச்சு. இது ஒரு வேரியபிள் தான், பட் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சிண்டெக்ஸ் எரர் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ள இந்த ஐயை இந்த டபுள் கோட்ஸ் பக்கத்துல போயிட்டு இந்த ஐயை என்ன பண்ணணும், கன்கேன் பண்ணணும். மறுபடியும் ரிமைனிங் இருக்க அந்த ஸ்ட்ரிங் கூட கண்டினியூ பண்றதுக்காக மறுபடியும் இந்த பக்கம் என்ன பண்ணணும், கன்கேன் பண்ணணும். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் கூட இந்த ஐயை நான் வந்து கன்கேன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்க என்ன பண்ணிக்கிறேன், ஒரு பிளஸ். மறுபடியும் இந்த ஐல என்ன வேல்யூ இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் 0 1 2 3 ஏதோ ஒரு வேல்யூவோ அது கூட மறுபடியும் இந்த க்ளோசிங் பிரேஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், கன்கேன் பண்ணணும். அதுக்காக இங்க ஒரு பிளஸ் என்ன பண்ணிக்கிறேன், என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஐ வந்து எங்க வந்துருச்சு அப்படின்னா ஸ்ட்ரிங்கை விட்டு வெளியில வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நீங்க இதை செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணுங்க, நம்ம பண்ணது கரெக்டாக தான் பண்ணிருக்கோம் அப்படின்னு செக் பண்ணி நினைச்சீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி இந்த டெலீட் அப்படிங்கிற எலமெண்ட்டுக்கு மேல பாஸ் பண்ணுங்க. நீங்க எழுதியிருக்கிறது கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ள என்ன வந்துருக்கு, நம்பர் வந்து பாருங்க. இந்த ரிமூவ் இந்த பிரஷ் அப் அப்படிங்கிறதுல என்ன பாஸ் ஆயிட்டு இருக்கு, நம்பர் 1. அடுத்ததுல பாத்தீங்க அப்படின்னா பிரஷ் அப்ல என்ன பாஸ் ஆகுது, 2. அதோட இண்டெக்ஸ் நம்பர் கரெக்டா பாஸ் ஆயிட்டு வருது. இதுல என்ன இருக்கு, 0. இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க தப்பா பண்ணிருந்தீங்கன்னா இங்கேயே காமிச்சு கொடுக்கும், 0 1 2 3 எல்லாம் வராது. இது பாக்குறதுக்கும் ஸ்டேட் கரெக்டா இருக்கு. ஓகேவா? நம்ம ஒரு ஆர்குமெண்ட் அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது என்ன பண்றோம், ஒரு ஆர்குமெண்ட் அனுப்பிச்சுடுறோம். நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஒரு பேராமீட்டர் வச்சு ரிசீவ் பண்ணிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நேம்லி நான் ரிலேட்டிவா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறேன், இண்டெக்ஸ்ங்கிறதே வாங்கிக்கிறேன். இந்த இண்டெக்ஸ்ல என்ன கிடைக்குது அப்படிங்கிறத என்ன பண்ண போறேன், அலர்ட் பண்ணுறேன். ஓகே, பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணேன், இந்த லிஸ்ட்டை கிளிக் பண்ண அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் நம்பர் 0ங்கிறது எங்க பாஸ் ஆயிடுச்சு, அந்த ஃபங்க்ஷனுக்கு. சப்போஸ் இதை கிளிக் பண்ண அப்படின்னா 2ங்கிறது பாஸ் ஆயிடுச்சு. இதை கிளிக் பண்ண அப்படின்னா 4ங்க இனிமே ஒண்ணுமே கிடையாது. இந்த இண்டெக்ஸை வாங்கி அப்படி ஸ்பைஸ்க்கு அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா அது டெலிட் பண்ணிட போகுது. டெலிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட லிஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் பண்ணிட போறீங்க, கால் பண்ணி விட்டு போறீங்க. டெலிட் பண்ணிடலாம்ல. இதே மாதிரி தான் எப்படி என்ன பண்ண போறீங்கன்னு சொன்னா எடிட் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ இந்த எடிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணா என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எடிட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னா இது கீழே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்றும் ஒரு ஃபார்ம் ஒன்றும், நீங்கள் ஃபார்ம் கொடுத்ததில்ல, நம்ம டேட்டாவில் எங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறது இல்லை, லைன் சைடில் ஐடென்டிஃபை தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே டியூவில் போயிட்டு ஐடி எடிட் அப்படின்னு சொல்லி. ஓகே, இது கீழே என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எடிட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் டெக்ஸ்ட் கீழே ஒரு 2 பிஆர் கொடுத்துருங்க, பிகாஸ் இது இன்லைன் எலமெண்ட் அப்படிங்கிறத பட்டன் ஆடியோல போயிட்டு அப்டேட் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பட் பேஜ் லோட் ஆகும்போது இது இருக்கு, பேஜ் லோட் ஆகும்போது இப்படி இருந்தால் யூஏ நல்லா இருக்கா பார்க்கறதுக்கு இல்லை, ரைட். அதனால என்ன பண்ணிருக்கேன், டிஸ்பிளே என்ன பண்ணிருங்க அப்படின்னா டன் பண்ணுங்க. பேஜ் லோட் ஆகும்போது என்ன ஆகாது தெரியாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எடிட்டிங்கிற பட்டன் கிளிக் பண்ணிட்டு டூ எடிட் அப்படின்னு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும், கால் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்து இதை என்ன பண்ணணும், ஓப்பன் பண்ணணும். அப்பதான் இது என்ன தெரியும், எடிட் ஃபீல்டே அப்பதான் தெரியும். பட் எடிட் ஃபீல்டு ஓப்பன் ஆகும்போது எப்படி ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க என்ன ரோல இருந்து எடிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டனை கிளிக் பண்ணியிருந்தீங்களோ, ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க இருந்து எடிட் சொல்லிட்டு கிளிக் பண்ணா அப்பதான் எனக்கு இந்த இதே ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ்ல
நீங்க எங்க எடிட் சொல்லி கிளிக் பண்ணீங்களோ அந்த வேல்யூ பை டிஃபால்ட் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள இருக்கும். ஏன்னா என்ன எடிட் பண்ண போறோம் அப்படிங்கிறது வந்தாதானே அதில் எடிட் பண்ண முடியும், ரைட்? ஸோ நான் எதுக்கு நேரம் எடிட் பட்டன் கிளிக் பண்ணணும் அந்த வேல்யூ வந்து எனக்கு இங்கே வந்துடணும். ஓகே, ஸோ இதில் போயிட்டு ப்ரஷ் அப் அப்படிங்கிறது இல்லை, ஸோ ஜஸ்ட் வந்து டூ ப்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் அப்படின்னா கொடுத்துட்டு நீங்கள் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வேல்யூ அந்த அறையோட கரஸ்பாண்டிங் இந்த இண்டெக்ஸ் பேஜில் போயிட்டு என்ன இருக்கணும், அப்டேட் ஆயிடும். ஓகே, அப்டேட் ஆகிட்டு இது என்ன பண்ணிடணும், மறுபடியும் ஹைட் பண்ணிடணும். ஒன்ஸ் அப்டேட் சொல்லிட்டு பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா இது என்ன ஆயிடணும், ஹைட் ஆயிடணும். அறையில போயிட்டு என்ன ஆயிருக்கணும், அப்டேட் ஆயிடும். அதே ஸ்ப்ளைஸுங்கிற மெத்தட் தான். பார்த்தோம்ல எப்படி ஒரு வேல்யூஸ்ல போயிட்டு அப்டேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ மறுபடியும் இந்த இடத்துல என்ன தெரியணும் உங்களுக்கு, இண்டெக்ஸ் நம்பர் தெரியும். ஓகே, ஆக்சுவலி சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். இந்த இடத்துல எடிட்ங்கிற பட்டன் கிளிக் பண்ணும்போது இந்த பக்கம் என்ன பண்ணணுமோ அதை மாதிரி நீங்களே என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா இதுலயும் ஐயோட வேல்யூ வந்து பாஸ் பண்ணி விட்டுருவீங்க. ஒரு ஃபங்க்ஷன் வரும், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இதை மாதிரி ஐயோட வேல்யூ என்ன பண்ணிடுவீங்க, இண்டெக்ஸ் வேல்யூ ரிசீவ் பண்ணிடுவீங்க. ஸோ அறையில அந்த இண்டெக்ஸ் பொசிஷன்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது எடுத்துருவீங்க. எடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளேயும் போயிட்டு டாக்குமெண்ட் டாட் கெட் ஐடி டாட் வேல்யூ ஈக்குவல்னு சொல்லிட்டு அந்த இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்தீங்கன்னா வேல்யூ என்ன ஆயிடும், செட் ஆயிடும். பட் சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டூ அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுவீங்க. அப்படி கால் பண்ணும்போது நான் எதோட இண்டெக்ஸ் பொசிஷனை அப்டேட் பண்றது அப்படிங்கிறத அந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படி பாஸ் பண்றது அப்படிங்கிறது தான் சேலஞ்ச். புரியுதுல? ஓகேவா? இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நான் இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து டூ எடிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வழியா என்ன வேல்யூ அந்த வேல்யூ எடுத்து நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். பட் நான் அப்டேட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணும்போது டூ அப்டேட்னு சொல்லிட்டு தனியாக இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ண போறேன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த வேல்யூவை எப்படி பாஸ் பண்றது, இது இந்த வேல்யூ பாஸ் பண்ண வேல்யூ இல்லை, இந்த வேல்யூவோட இண்டெக்ஸ் நம்பர் என்ன அப்படிங்கிறத எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சேலஞ்ச். பண்ணிடலாமா? ஓகேவா? அதையும் சொல்லிட்டோம்னா இல்லை ஒண்ணுமே கிடையாது, ஜஸ்ட் அப்படி எழுத வேண்டியதுதான் கூட. ஓகே, அதுதான் உங்களுக்கு சேலஞ்ச். பண்ணிடலாமா? சரி, அப்படியே ரிசர்ச் பண்ணிடலாமா? சர்ச் ஆப்ரேஷன் சர்ச் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றேன், அதே நீங்க பண்ணிடலாமா இல்லாட்டி இது போதுமா? ஹெவியா இருக்கலாம், புரியல. இது என்னன்னு சொல்லவா? ஒன்றும் இல்லை, நான் வந்து எடிட்டிங்கிற பட்டனை கிளிக் பண்ண போறேன். கிளிக் பண்ணும்போது நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போறீங்க, கால் பண்ண போறீங்க. அந்த ஃபங்க்ஷனை இதே மாதிரி நான் எப்படி டெலிட்டுக்கு நான் வந்து இண்டெக்ஸ் பாஸ் பண்ணணும், அதை இங்கே என்ன பண்ணிடுவீங்க, இண்டெக்ஸ் பாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ தட் இங்கே உங்களுக்கு என்ன கிடைச்சிருன்னு சொல்லிட்டீங்கன்னா இண்டெக்ஸ் கிடைச்சிடும். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த இண்டெக்ஸை வாங்கி அந்த அறையில வந்து இந்த இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி போட்டு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணிடுவீங்க. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டன் இருக்கு அப்டேட் சொல்லிட்டு, இதை கிளிக் பண்ணும்போது நான் இன்னொரு ஆக்ஷன் பண்ணணும். அதுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த இடத்துல டூ அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனை எழுதிருப்பீங்க. ஓகே, நான் இங்க இருந்து பட்டனை கிளிக் பண்ணும்போது நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிடுவேன். பட் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள இருக்கிற இந்த வேல்யூ வந்து அரேல எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கேயுமே இருக்காது. ஏன் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல ப்ரஷ் அப் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பீங்க. இந்த ப்ரஷ் அப் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னா டூ ப்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருப்பேன். அப்போ டூ ப்ரஷ்ன்னு சொல்லிட்டு அறையில எங்கேயாவது வேல்யூ இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருக்காது. அதனால நமக்கு இன்பில்ட்டா என்ன பண்ண முடியாது, எந்த மெத்தட்ஸுமே யூஸ் பண்ண முடியாது. பட் ஸ்டில் நான் அப்டேட் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எந்த இண்டெக்ஸ் போய் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், அதில் போயிட்டு அப்டேட் பண்ண முடியும். நீங்க வேல்யூ எடுக்க ஈஸியாக எடுத்துருவீங்க. இந்த டூ அப்டேட்குள்ள போயிட்டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி இந்த பாக்ஸோட ஐடி டாட் வேல்யூ சொல்லி கொடுத்தீங்கன்னா என்ன வந்துடும், வேல்யூ வந்துடும். அந்த வேல்யூ நான் எங்க போய் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நீங்க கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸி தான், ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். பண்ணிடலாம் தானே கைஸ்? ஆன்லைன் அட்டெண்ட் பண்றீங்க, எனி டவுட்ஸ்? இந்த ஆப் ஓகேவா? பண்ணிடலாமா? இந்த ஆப்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?
கொடுத்தா அந்த வேல்யூ வந்து எடிட் பண்ணலாம். ஆமா டேட் கொடுத்தா delete ஆயிடும். நீங்க பண்ற எல்லா ஆபரேஷன்ஸ்மே இந்த ULLA தெரியும். அரேல மட்டும் நடந்தா போதாது, யூசர்ஸ்க்கு என்ன பண்ணணும் காமிக்கணும். ஓகே சரி, இதை நான் சர்ச் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிடுறேன் பாருங்க. சப்போஸ் இதுக்கு மேல போயிட்டு இதான் வச்சிருக்கிறோம், இதுல போயிட்டு சர்ச் சொல்லி கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, மறுபடியும் என்ன ஒரு இன்புட் டைப் பண்ணிட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல போயிட்டு 2 BR இருக்கு. ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இதில் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நான் போயிட்டு 2 சர்ச் பண்ணலாம். ஆக்சுவலி நான் போயிட்டு ஏன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் என்டர் பண்ணா அந்த ஏ வந்து எங்க இருந்தாலும் எடுத்து வர மாதிரி சர்ச் பண்ணலாம். இல்லாட்டி ஏல ஸ்டார்ட் ஆகிற இதை மட்டும் காமிச்சு எடுத்து வரலாம். அது ஜஸ்ட் நம்ம என்ன மெத்தட் சூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான். எய்தர் நம்ம ஸ்டார்ட் வித்ங்கிற மெத்தட் சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிற லிஸ்ட்டை மட்டும் காமிக்க போறோம். இன்க்ளூட்ஸ் அப்படிங்கிற மெத்தட் சூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஏங்கிறது எங்க இருந்தாலும் எடுத்து வர மாதிரியானதை காமிப்போம். ஜஸ்ட் மெத்தட் தான் வேறையே தவிர மற்றபடி எல்லாமே சேம் தான். ரைட், சரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அட்வான்ஸ்டா இன்க்ளூட்ஸ் மெத்தட் என்ன பண்ணுவோம் யூஸ் பண்ணுவோம். ஸோ தட் எங்க இருந்தாலும் என்ன பண்ணிட்டு வரோம் அதை எடுத்து வரும். ஓகேவா, சரி. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண வேண்டியது இருக்கு, இங்க நான் என்டர் பண்ண ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ண வேண்டியது. ஓகே, ஸோ இதுக்கு என்ன ஈவெண்ட் யூஸ் பண்ணுவீங்க? ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனா நான் என்ன என்டர் பண்ணியிருக்கணும் அந்த வேல்யூவோட அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆன்டி ஆப், நான் ஆன்டி ஆப்ல தான் நீங்க ரிலீஸ் பண்ணும்போது தான் என்ன பண்ணும் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வேல்யூ செட் பண்ணி கால் பண்ணும்போது டெக்ஸ்ட் பாக்ஸோட வேல்யூ கிடைச்சு. என்ன ஈவெண்ட் ஆன்டி ஆப். இந்த இடத்துல போயிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல ஆன்டி ஆப் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ள போயிட்டு டு சர்ச் அப்படிங்கறத மெத்தட் என்ன பண்ணிடலாம் கால் பண்ணிடலாம். ஓகே, இந்த மெத்தடை கால் பண்ணும்போதே நான் வந்து தேவையில்லாம இதை வந்து நான் இந்த பாக்ஸோட வேல்யூ தான் கெட் பண்ணிக்கிற போறேன் அப்படின்னால நீங்க இது ஒரு ஐடி செட் பண்ணி டாக்குமெண்ட் டாட் கெட் ரெடி பண்றதுக்கு பதிலாக டைரக்டா என்ன பண்ணிடலாம் டாட் வேல்யூ அப்படிங்கிறத பாஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இந்த ஈவெண்ட் ட்ரிகர் ஆகும்போது இந்த பாக்ஸோட வேல்யூ தான் கெட் பண்ண போறேன், அதனால என்ன பண்ணிருங்க திஸ் டாட் வேல்யூ பாஸ் பண்ணிருங்க. ஓகே, ஒன்ஸ் அகைன் நான் அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்கணும் டிஃபைன் பண்ணியிருக்கணும். ஃபங்க்ஷன் டூ சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இருந்து ஒரு ஆர்குமெண்ட் அனுப்பிச்சுட்டு இருக்கேன்னால ஒரு பேராமீட்டர்ஸ் என்ன பண்ணோம் ரிசீவ் பண்ணோம். நான் என்ன பண்றேன் சர்ச் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத வாங்கிக்கிறேன். ஸோ இது எனக்கு கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத ஒரு டைம் என்ஷூர் பண்றதுக்காக அலர்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ நான் டைப் பண்ண ஒவ்வொரு வேர்டும் இப்போ இதில் வரணும் அலர்ட்ல வரணும். ரைட், ஸோ இதில் போயிட்டு நான் ஏன்னு சொல்லி கொடுத்தேன், இங்கே வந்துருச்சு எனக்கு ஏ பாஸ் ஆயிடுச்சு. பின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா ஏபிங்கிற வேல்யூ பாஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இந்த ஏபிங்கிற காம்பினேஷன்ல என்ன டாஸ்க் இருக்கோ அந்த டாஸ்க் என்ன பண்ண போறோம் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, சரி. ஸோ ஆக்சுவலி வாட் இஸ் த லாஜிக் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதை எடுத்துட்டு கொண்டு போயிட்டு அரேயோட ஒவ்வொரு வேல்யூஸ்லும் போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் செக் பண்ணணும். ஈக்குவல் டு போட்டு செக் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் ஏங்கிற ஒரு கேரக்டர் என்டர் பண்ணோம் அப்படின்னா அந்த ஏங்கிறது என்னோட அரேல என்னோட அரேக்குள்ள இருக்க ஸ்ட்ரிங்ல எங்கேயாவது இருக்குதா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி ஒரு சப்ஸ்ட்ரிங் எங்கேயாவது இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கிட்ட நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா இன்க்ளூட்ஸ். ஏன்னா நீங்க இண்டெக்ஸ் ஆப்லாம் போட்டீங்கன்னா மறுபடியும் இன்னொரு கண்டிஷன் என்ன பண்ணணும் செக் பண்ணணும். ஆமா, கிரேட்டர் than or equal to 0 இல்லாட்டி -1 சொல்லி செக் பண்ணணும். பட் இன்க்ளூட் செக் பண்ணீங்கன்னா இருக்குன்னா ட்ரூ இல்லைன்னா என்ன ஃபால்ஸ். ஓகே, அப்போ நான் அந்த இடத்துல போய் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த சர்ச் டெக்ஸ்ட் எடுத்துட்டு கொண்டு போயிட்டு இந்த சப்ஸ்ட்ரிங் எடுத்துட்டு கொண்டு போயிட்டு இந்த சர்ச் வேல்யூ எடுத்துட்டு கொண்டு போயிட்டு ஒவ்வொரு அறைக்குள்ளேயும் என்ன பண்ணணும் நான் செக் பண்ணணும். ஒவ்வொரு அறையோட வேல்யூஸ் என்ன பண்ணணும் செக் பண்ணணும். அப்போ என்னோட அறையோட என்டையர் வேல்யூஸ் நான் என்ன பண்ண வேண்டியது இருக்கு அக்சஸ் பண்ண வேண்டியது. மறுபடியும் இந்த இடத்துல எனக்கு என்ன தேவைப்படுது ஒரு ஃபார்ம் ஒரு ஐட்ரேஷன் தேவைப்படுது. அறையில் இருக்க எல்லா வழியும் அக்சஸ் பண்ணணும்ல, எல்லா வழியிலும் போய் நான் செக் பண்ணணும்ல. ஏதோ பர்டிகுலர் ஒரு வழியில செக் பண்ண போறோம் அப்படின்னா இண்டெக்ஸ் நம்பரை கொடுத்து நீங்க செக் பண்ணிடலாம். பட் எல்லா வழியும் போயிட்டு என்ன பண்ணணும் செக் பண்ணணும். அப்போ எல்லா வழியும் என்ன பண்ணணும் ஐட்ரேட் பண்ணணும். மறுபடியும் இந்த இடத்துல என்ன எழுதுறதுன்னு சொல்லிட்டீங்கன்னா ஃபார். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் வேர் i is equal to 0. நீங்க கேட்கலாம் ஆல்ரெடி மேல ஒரு வேர் எழுதிட்டோமே இந்த இடத்துல வேர் எழுதலாம்னு சொன்னீங்கன்னா டெஃபினட்டா எழுதலாம். ஏன்னா இந்த வேர் அப்படிங்கிறது லோக்கல் வேரியபிள் தான். இந்த இடத்துல என்ன ஆயிருக்கும் அது டெஸ்ட்ராய். ஸோ டெஃபினட்டா இங்கேயே நீங்க எழுதுங்க. ஓகே, ஸோ வேர் i is equal to 0 i less than to do list dot length. அதான் அரே to do list தான் அரே. நெக்ஸ்ட் i plus plus அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பாத்தீங்க அப்படின்னா to do list of i ன்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு வேல்யூஸ் என்ன ஆயிட்டு வரப்போகுது ஐடென்டிஃபை. ஸோ அதான் நம்மளோட மெயின் ஸ்ட்ரிங். ரைட், இதான் நம்மளோட மெயின் ஸ்ட்ரிங். அப்போ அந்த இன்க்ளூட்ஸோட சிண்டெக்ஸ் என்ன if our main string what is that to do list of I. Right, so to do list of 0 அப்படிங்கிறது என்ன the getter, to do list of 1ங்கிறது
brush up. ஸோ இந்த கெட்டப் அப்படிங்கிறதுல இந்த சர்ச் டெக்ஸ்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மட்டும் தான் என்ன பண்ண போறோம் தெரிஞ்சுக்கிறது. ஸோ திஸ் இஸ் மை ஸ்ட்ரிங். அந்த ஸ்ட்ரிங்ல போயிட்டு இன்க்ளூட்ஸ் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி என்ன இருக்குதா இல்லையான்னு செக் பண்ண போறோம் அப்படின்னா சர்ச் டெக்ஸ்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஜஸ்ட் சர்ச் டெக்ஸ்ட் இதுதானே சொல்லிட்டேன். சரி, இப்போ இந்த இன்க்ளூட்ஸ்ங்கிற மெத்தட் எப்போ ரிட்டர்ன் ட்ரூ போகணும், எப்போ ரிட்டர்ன் ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா string is available in my main string அப்படின்னா true, இல்லைன்னா என்ன false. அப்ப ஏங்கிற ஒரு கேரக்டர் இந்த to do list of 0ல இருந்துச்சு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா என்ன பண்ண போறேன் நான் என்ன பண்ண போறேன் அந்த ஃபில்டர் ஆகி வருது பாத்தீங்களா ஒரு அரே, அந்த அரே எல்லாத்தையும் எடுத்துட்டு இன்னொரு அரேக்குள்ள என்ன பண்ண போறேன் புஷ் பண்ண போறேன். ஃபில்டர் ஆகிட்டு வர்றது எல்லாமே எனக்கு தனி ஒரு அரேவா வேணும், ரைட்? அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா அந்த ஃபார் லூப் முன்னாடி போயிட்டு நான் ஒரு டெம்ப் ARR ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்டி அரே வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். டெம்பரரி அரே அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணி வச்சிருக்கேன், டெம்பரரி சொல்லி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நீங்க என்ன பண்ணிடலாம், சப்போஸ் இந்த மெயின் ஸ்ட்ரிங்ல இப்படி ஒரு சப்ஸ்ட்ரிங் இருந்தது அப்படின்னா இந்த மெயின் ஸ்ட்ரிங்கை இந்த அரேக்குள்ள என்ன பண்ணியிருப்பேன் புஷ் பண்ணியிருப்பேன். ஓகே, எப்படி புஷ் பண்ணுவோம், எந்த அரேக்குள்ள புஷ் பண்ணணும், டெம்பரரில தான் புஷ் பண்ணணும். ஸோ தட் டெம்பரரி டாட் புஷ் ஆஃப் எதை புஷ் பண்ணணும், to do list of I. இதான் நம்மளோட ஸ்ட்ரிங். ஸோ அந்த ஸ்ட்ரிங் என்ன பண்ணிடுறேன் என்ன பண்ணிருக்கேன் சொல்லிட்டேன். ஃபார் லூப்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட டெம்பரரி அரே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை வேணா நான் கன்சோல் டாட் லாக்ல போட்டு பார்க்குறேன். ஓகே, டெம்பரரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க. இப்போ நான் இந்த பேஜ் ரெஃப்ரெஷ் கன்சோல் இதை போய் ஏ அப்படிங்கிற ஒன்று கிளிக் பண்ண அப்படின்னா இந்த ஏ அப்படிங்கிறது என்னோட மெயின் ஸ்ட்ரிங்ல எங்கெல்லாம் இருந்துச்சோ எல்லாத்தையும் எனக்கு ஃபில்டர் அவுட் பண்ணி எங்க கொண்டு வந்துருச்சு, டெம்பரரியில கொண்டு வந்துருச்சு. ஓகேயா, நான் ஏடி அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஏடிங்கிற காம்பினேஷன்ல எனக்கு இருக்கிற ஒன்னே ஒன்று என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த டேக் பாத் அப்படிங்கிறது தான். ஓகே, சப்போஸ் நான் டெலிட் பண்ணிட்டே வந்தேன்னு எல்லாமே எனக்கு கிடைச்சு. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபில்டர் அவுட் ஆகி எனக்கு ஒரு அரே கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல போயிட்டு நான் பி அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா லோவர் கேஸ் பியில் எதுவுமே இல்லை, எல்லாமே எப்படி இருக்கும் அப்பர் கேஸ் இருக்கும். கேஸ் சென்சிட்டிவா பார்த்துட்டு இதே நீங்க கேஸ் இன்சென்சிட்டிவ் பண்ணணும் அப்படின்னு ரெண்டையுமே லோவர் கேஸா மாற்றிடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வருது பாத்தீங்களா, கூடு லிஸ்டையும் லோவர் கேஸா மாத்திருங்க, இந்த சர்ச் டெக்ஸ்ட் என்னவா மாத்து லோவர் கேஸா மாத்தி மாத்துவீங்க டாட் டு லோவர் கேஸ் ஆஃப் இந்த சர்ச் டெக்ஸ்ட் என்ன பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா டாட் டு பார்த்தோம் அப்படின்னு நீங்க எப்படி என்டர் பண்ணாலும் லோவர் கேஸா கன்வெர்ட் பண்ணி தான் சர்ச் பண்ண போகுது. இப்போ நான் பீன்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பீங்கிறது எப்படி இருந்தாலும் என்ன ஆயிடுச்சு கிடைச்சிருச்சு. ஓகேவா, இப்போ நீங்க எதை டிஸ்பிளே பண்ணணும், இந்த மெயின் அரேவை டிஸ்பிளே பண்ணணுமா இல்லாட்டி இந்த டெம்பரரி அரேவை டிஸ்பிளே பண்ணணும், டெம்பரரி அரே தான் டிஸ்பிளே பண்ணணும். ஏன்னா சர்ச் ரிசல்ட்ஸ் நான் இந்த பக்கம் காமிக்கணும்ல, ரைட்? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு சொன்னா ஆல்ரெடி நம்ம டிஸ்பிளே பண்றதுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கு, டிஸ்பிளே பண்றதுக்கு என்ன இருக்கு, நமக்கு டிஸ்பிளே லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. பட் அந்த டிஸ்பிளே லிஸ்ட் அப்படிங்கிறது பை டிஃபால்ட்டா ஸ்டாட்டிக்கா எந்த அரே டிஸ்பிளே பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த டூ டு லிஸ்ட் அரே தான் டிஸ்பிளே பண்ணுது. நமக்கு என்ன பண்ணுது, டூ டு லிஸ்ட் அரே எதை டிஸ்பிளே பண்ணுது, டெம்பரரி. அதுக்காக என்ன பண்ணிக்கிட்ட போகுது, எல்லா கோடுமே சேம் தான், இன்னே ஒன்று மட்டும் தான் மாறும். என்ன அப்படின்னு இங்க என்ன வரணும், இங்க என்ன வரணும், இங்க என்ன அரேவை நான் பேஸ் பண்ணி நான் ஐடென்ட் பண்ணணும். எந்த அரே பேஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, ஜஸ்ட் பாருங்க இந்த ரெண்டு லைனை மாத்த, ரெண்டு லைன் கூட இல்லை, இந்த லைனுக்குள்ள இருக்கிற பர்டிகுலர் ஏதோ ஒரு வேர்டை மாத்திருக்காங்க. நம்ம தனியா இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதணும் அப்படின்னா அது கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். எப்படி ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் எந்த அரேவை ஐடென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையே நான் இங்கே பாஸ் பண்ணி நான் ரிசீவ் பண்ணி சொல்லிக்கிறேன். ஓகே, பை டிஃபால்ட்டா நான் எந்த அரேவை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பை டிஃபால்ட்டா ஃபில்டர் அரேல எதுவுமே இருக்காது, டெம்பரரி அரேல எதுவுமே இருக்காது. பை டிஃபால்ட்டா பேஜ் லோட் ஆகும்போது எந்த அரேவை டிஸ்பிளே பண்ணணும், டூ டு லிஸ்ட் அரேவை. அப்போ நான் என்ன பண்ணிட போறேன்னு சொல்லிட்டேன்னா இது குளோபல் வேரியபிள் தானே டூ டு லிஸ்ட் அப்படிங்கிறது, அது அப்படியே எடுத்து நான் என்ன அரே டிஸ்பிளே பண்ண சொல்றேன், டூ டு லிஸ்ட் அரே டிஸ்பிளே பண்ண. இந்த இடத்துல எனக்கு வரும்போது ஒரு பேராமீட்டர் வச்சு ரிசீவ் பண்ணணும்ல, நான் ஜெனரிக் என்ன வச்சுக்கிறேன்னு சொன்னா ஏஆர்ஆர் அரேனே வச்சுக்கிறேன். இப்போ நீங்க எங்கெங்கெல்லாம் டூ டு லிஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கோம் அங்கெல்லாம் என்ன மாத்தணும், ஏஆர்ஆர். ஓகேவா,
இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இந்த அரே வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். போய் நான் பேஜில் முன்னாடி என்ன பண்ணுமோ அதே தான், பட் ஸ்டாட்டிக்கா பண்ணாம எந்த அரேவை டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி அதை வாங்கி அந்த அரேவை தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம். பட் ஒன்ஸ் சர்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் எந்த அரே டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா டு டு லிஸ்ட் அரே டிஸ்பிளே பண்ண எந்த அரே டிஸ்பிளே பண்ணணும், டெம்பரரி அரே டிஸ்பிளே பண்ணணும். ஸோ சர்ச் எங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு டிஸ்பிளே லிஸ்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் என்ன அரே டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் ஒரு சர்ச் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். அந்த சர்ச் ரிசல்ட்ஸ் எல்லாமே எனக்கு எதுக்குள்ள இருக்குன்னா டெம்பரரி ஏரா இருக்கு. இந்த அரேல என்ன இருக்கோ இது என்ன பண்ணுங்க ULL ஜெனரேட் பண்ணுங்க. ஓகேவா, பாருங்க நான் போயிட்டு பேஜ் அப்ரோச் பண்ணுறேன். போயிட்டு ஏங்கிறது என்ன அப்படின்னா ஏங்கிறது என்ன இருக்கோ அது மட்டும் தான் நான் 18 சொல்லி என்ன இருக்கணும் 18 என்ன இருக்கோ அது மட்டும் தான் எனக்கு கிடைச்சிச்சு. ஓகே, பின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா பியில் என்ன கேரக்டர் சி எங்கேயுமே இல்லை. நம்ம சர்ச் ஓகே சர்ச் ஆல்ரெடி பண்ணியாச்சு. இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதில் போயிட்டு நான் ஏ அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ண அப்படின்னா யூ ஹேவ் 3 ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம். எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்கோ ரெக்கார்ட்ஸ் சப்போஸ் ஏபின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா என்ன இருக்கு நம்மளுக்கு எதுவுமே இல்லை. ஸோ இந்த இடத்துல யூசருக்கு எதுவுமே காமிக்காமல் இருக்கும். நீங்கள் என்ன காமிக்கணும் அப்படின்னா யூ ஹேவ் 0 ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூசர் ஓகேவா, இதை பண்ணிடலாமா? ஸோ எடிட் 4 ஆப்ரேஷன் ஸ்விட்ச் கேஸ்க்குள்ள பண்ணிடுங்க. எடிட் பண்ணிடுங்க, எடிட் பண்ணிடுங்க, சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணும்போது ரிசல்ட் மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன எவ்வளோ ரிசல்ட்ஸ் பார்த்துருக்கீங்களோ அதோட கவுண்ட் என்ன பண்ணணும் மேலே காமிக்கணும் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் தெரியக்கூடாது பை டிஃபால்ட்டா இப்போயே உங்களுக்கு நன்மை வச்சுக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எதுவுமே இல்லை அப்படின்னா நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை தானே. ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒன்று தான் அப்டேட் பண்ணிட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும்தான் நீங்கள் யோசிச்சு பண்ணணும். இப்படி எல்லாமே ஓகே ஓகே. ஸோ இது வரைக்கும் பார்த்து 5 மெத்தட்ஸுமே இதில் பண்ண போறீங்க. இந்த 4லையும் அந்த 4 ஆப்ரேஷன்ஸ் இந்த எடிட் அண்ட் டெலீட்டுக்கு எல்லாமே என்ன மெத்தட் ப்ளைஸ். ஓகேவா, ஸோ இது பண்ணிட்டு வாங்க. ரிமைனிங் அடுத்து பார்க்குற மெத்தட்ஸ் வச்சுட்டு வேற கொஞ்சம் ஆப்ரேஷன்ஸ் அடுத்தடுத்து பண்ணலாம். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே தானே, ஓகே தானே. சரி கைஸ், ஆன்லைன் அட்டெண்ட் பண்றோம். எனி டவுட்ஸ் இந்த ஆப்ல? சர்ச் அரே பண்ணிடலாமா? லாஸ்டா அந்த சர்ச் அரே மாத்துறீங்களா, அது மட்டும் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன். சர்ச் அரே மாத்துறது ஒண்ணும் இல்ல. பேஜ் லோட் ஆகும்போது நம்ம டிஃபால்ட்டா என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த ஸ்டாட்டிக்கா இந்த அரே எடுத்து டிஸ்பிளே பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ நம்ம கிட்ட 2 அரே இருக்கு. ஒன்னு என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த மெயின் அரே, இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெம்பரரி அரே. ஓகே, ஸோ நம்ம என்ன அரே அந்த பக்கம் டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ண போறோம். பேஜ் லோட் ஆகும்போது என்ன அரே டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா இந்த டு டு லிஸ்ட் அப்படிங்கிற இந்த அரே டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இது குளோபல் வேரியபிள் அப்படின்னால இந்த பேஜ்ல எங்கனால என்னால் என்ன பண்ண முடியும் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால தான் என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த டிஸ்பிளே லிஸ்ட்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போதே அந்த குளோபல் அரே டு டு லிஸ்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணிட்டேன் நான் பாஸ் பண்ணிட்டேன். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம டு டு லிஸ்ட்டை தான் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னால ஒரு ஜென்ரிக் நேம் வச்சு வாங்கிக்கோங்க. ஜஸ்ட் ஏஆர்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நேம்னாலும் வச்சுக்கலாம். நான் ஏஆர்ஆர்னு வச்சிருக்கிறேன். அப்போ இதுல எனக்கு இந்த அரே பாஸ் ஆகிட்டு வரும். அப்போ இந்த அரே பேஸ் பண்ணி தான் நான் இட்ரேட் பண்றேன். அந்த அரேயோட வேல்யூஸ் தான் கீழே நம்ம பைண்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் எப்போ நம்ம சர்ச் பண்ணணுமோ ஓகே, அப்போ எனக்கு சர்ச் பண்ணி அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே இந்த டெம்பரரி அரேக்குள்ள இருக்கு. அப்போ நான் எந்த அரேயை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த இடத்துல அந்த டெம்பரரி அரே தான் டிஸ்பிளே பண்ணணும். அதுக்காக நான் இந்த அரேயை டிஸ்பிளே பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக டெம்ப் அரே அப்படிங்கிறத உள்ளுக்குள்ள பாஸ் பண்ணிருக்கேன். இப்போ நீங்க இந்த புஷ் பாப்லாம் பண்ணுவீங்கல்ல, அப்போ எவ்ரி டைம் நீங்க என்ன பண்ணணும் எந்த அரேயை டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறது நீங்க இந்த இடத்துல சொல்லணும். ஓகே, சொல்லணும் அப்படின்னா எதுவுமே வராது. ஓகே, இன்னொன்னு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த எடிட் அண்ட் டெலீட்ங்கிறது பை டிஃபால்ட்டா இந்த அரேக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும் பர்ஃபெக்டா. நீங்க சர்ச் பண்ணி ரெக்கார்ட்ஸ் எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு அடுத்து போயிட்டு நீங்க சம்திங் ஏதோ ஒரு எடிட் டெலீட் கொடுத்தீங்க அப்படின்னா மேபி பர்ஃபெக்டா ரன் ஆகாம இருக்கலாம். ஏன்னா இது ஃபுல்லாவே நம்ம கிளைண்ட் சைட்ல பண்ணிட்டு இருக்கோம்னால அதுக்குன்னு ஒரு யூனிக் ரெஃபரன்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ அதனால இந்த எடிட் அண்ட் டெலீட் நீங்க எதுக்கு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த சர்ச் ரிசல்ட்ஸ் பண்ண வேண்டாம். எதுக்கு மட்டும் பண்ணுங்க இந்த ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸ் மட்டும். ஏன்னா சர்ச்சில் போய் பண்ணும்போது இதோட இண்டெக்ஸ் பொசிஷன் வேறையா இருக்கும், உங்களோட மெயின் அரேயோட இண்டெக்ஸ் பொசிஷன் என்னவா இருக்கும் வேறையா இருக்கும். நீங்க பாருங்க இதுல 0th இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன இருக்கு கெட்டப். இதை நான் ஏன்னு சொல்லி கொடுத்தோம்னா இந்த அரேல 0th இண்டெக்ஸ் பொசிஷன் தான் இருக்கு.
டேக் பாத். இப்போ நீங்க போயிட்டு 0th இண்டெக்ஸ் பேஜ்ல போயிட்டு அப்டேட் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா டேக் பாத் அப்டேட் ஆகாது, கெட்டப் தான் என்ன ஆகும், அப்டேட் ஆகும். அதனால இந்த சர்ச் ரிசல்ட்ஸ் வந்து கிளைண்ட் சைடில் வந்து நம்மளால பெர்ஃபெக்டாக ரன் பண்ண எடிட் அண்ட் டெலிட் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்குன்னு ஒரு யூனிக் ஐடி கிடையாது. அதனால இந்த சர்ச் ரிசல்ட்ஸ்ல நீங்க எடிட் அண்ட் டெலிட் பண்ண வேண்டாம், மெயின் அரேல மட்டும் என்ன பண்ணுங்க, எடிட் அண்ட் டெலிட் பண்ணுங்க. ஓகேவா? சரி, ஓகேவா அன்பரசன்? Yeah, okay, sir. Okay, fine. Any doubts? Okay guys, இது அப்டேட் பண்ணிட்டு வாங்க, ரிமைனிங் நாளைக்கு பார்க்கலாம். ஃபார் லூப்ல இதுவா இது ஒன்றும் இல்லை. நம்ம ஃபார் லூப் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஸோ ஃபார் லூப்ல வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்? இனிஷியலைசேஷன். நம்ம இங்க எந்த ஒரு அரேல இருக்கிற வேல்யூ வந்து ஐடேட் பண்ணி காமிக்க போறோம் அப்படின்னால அரேல எங்க இருந்து ஐடேட் பண்ணி காமிக்கணும்னா என்டையர் அரே தான் ஐடேட் பண்ணி காமிக்கணும். அதனால இந்த ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன, 0. அதனால என்னோட இனிஷியலைசேஷன் என்ன கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டீங்கன்னா i = 0ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இந்த லூப் வந்து எனக்கு எது வரைக்கும் ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அரேயோட எண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் வரைக்கும் என்ன ஆகணும், ரன் ஆகணும். அப்போ பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 5 டைம் என்ன ஆகணும், ரன் ஆகும். நான் மேபி இந்த இடத்துல என்ன கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டீங்கன்னா 5 சொல்லி கொடுத்துடலாம். பட் அப்படி கொடுத்தோம் அப்படின்னா நாளைக்கு நீங்க இந்த புஷ் பண்றீங்கல்ல, அப்ப நிறைய வேல்யூ அரேல போயிட்டு என்ன ஆகும், ஆட் ஆகும். அப்ப என்னோட அரே வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 5 போறதுக்கு டெஃபினட்டா சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ அந்த 5ங்கிறது நான் ஸ்டாட்டிக் எடுத்துட்டு வரக்கூடாது, ரைட்? நான் வந்து இந்த டைம்ல என்னோட அரேயோட லென்த் என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். அதனால என்ன கொடுத்துருக்கேன்னு சொல்லிங்கன்னா அரே டாட் லென்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, அப்போ என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லூப் எப்படி ரன் ஆகும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இனிஷியலைசேஷன் i = 0. அடுத்து என்ன பண்ணும், கண்டிஷன் செக் பண்ணும், 0 less than 5 சொல்லி செக் பண்ணுது. எஸ், ட்ரூ ஆச்சு. உடனே இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகுது. அப்போ எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும், உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் i++ சொல்லி கொடுத்துரும், 0ல இருந்து நம்பர் என்ன ஆகும், 1 ஆகும். அப்போ மறுபடியும் போய் செக் பண்ணும், 1 less than 5 எஸ், சாட்டிஸ்ஃபை ஆச்சு. அப்படி போற வரைக்கும் ஒரு சிச்சுவேஷன் இந்த i 4 ஆயிரும். அப்போ 4ங்கிறது என்னது, இந்த இண்டெக்ஸ் நம்பர், அரே ஆஃப் 4 அதானே, 0 1 2 3 4. அப்போ இந்த லேண்ட் ஜேஎஸ் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். அப்போ ஐயோட வேல்யூ வந்து 4ல இருந்து என்ன ஆகுது, ++ பண்ணும்போது 5 ஆகுது. அப்போ இங்க போய் செக் பண்றோம், 5 less than 5 சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல, அப்படி இந்த லூப் டெர்மினேட் ஆயிட்டு எங்க வரப்போகுது, வெளியில இருக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் கண்டிஷன். இந்த லூப் வந்து எத்தனை டைம்ஸ் ரன் ஆகணும் அப்படின்னா என்னோட அரேயோட வேல்யூஸ் எவ்வளவு இருக்கோ அவ்வளோ டைம்ஸ் ரன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? பண்ணிடலாம் தானே? ஓகே, பண்ணிட்டு வாங்க, நாளைக்கு பார்க்கலாம்.